நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. மாதா தொலைக்காட்சியின் இனிய உறவுகள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போலவே இன்றைய நாளும் ரொம்ப சிறப்பா இருக்கீங்க. எஸ், சிறப்பான ஒரு கதைக்குள்ள போயிடலாமா? கண்டிப்பா. இன்னைக்கான கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆட்டோ ஓட்டுநர் என்ன பண்ணிக்காரு, ஆட்டோ போயிட்டு இருக்க, திடீர்னு வழியில என்ன பண்றாங்க, ஆட்டோ ஏறுவாங்க இல்லையா கூப்பிட்டு, அந்த மாதிரி ஒரு நிறை மாத கர்ப்பிணி பெண் என்ன பண்றாங்க, அந்த ஆட்டோல ஏறுறாங்க. ஏறி கொஞ்சம் தூரம் போய் அவங்க ஹாஸ்பிட்டல்ல போய் இறக்கி விடணும்னு சொன்னாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் கிட்ட போறப்போ சரியான மழை அடிச்சு போயுது. அப்போ அந்த ஆட்டோக்காரர் என்ன சொல்றாரு, அம்மா நீங்க இப்போ இறக்கி விட்டு நான் போயிருவேன், திரும்ப நீங்க ரிட்டர்ன் போறப்போ மழை விடுமா இல்லையான்னு தெரியாது, இந்தாம அந்த கொடையை என்ன பண்ணிக்கோ, கையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்றது, அந்த கொடையை கொடுக்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, ஐயா நான் உங்ககிட்ட வாங்கிட்டு எப்படி இந்த கொடையை நான் ரிட்டர்ன் பண்றது அப்படிங்கிறப்ப சொல்ல, இல்ல இதே மாதிரி வேற யாருக்கா தேவைப்படுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணிருங்க, அந்த கொடையை கொடுத்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு இவர் போயிடுறாரு. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் செக்அப் முடிச்சு வராங்க. வந்து பார்த்தா அதே மாதிரி மழை பெய்யுது. அந்த கொடையை எடுத்துட்டு என்ன பண்றாங்க, வீட்டுக்கு ஓரளவுக்கு அவங்க வந்துடுறாங்க. ஸோ வந்த பிறகு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வயதான முதியவர் என்ன பண்றாரு, இவங்களுக்கு நேர் எதிராக நடந்து வர்றாரு. இவங்க வீட்டுக்கிட்ட ரீச் ஆயிட்டாங்க. ஐயா நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன், நீங்க பாவம் வயசானவரை தெரிந்து மழையில் நனைஞ்சிட்டு வர போறீங்க, இந்த கொடையை என்ன பண்ணுங்க, நீங்க வந்து எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த கொடையை எனக்கு நீ யாருன்னே தெரியாதோ அப்படி கொடுக்குறேன், நான் எப்படிமா உங்ககிட்ட திரும்ப கொடுக்குங்கிறப்போ, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, உங்களை மாதிரி வேற யாரும் தேவைப்படுறவங்கள பாக்கீங்களா, அவங்க கிட்ட என்ன பண்ணுங்க கொடுங்க. அவர் என்ன பண்றாரு, கொடையை எடுத்துட்டு போறாரு. அதே மலையில நனைஞ்சு போயிட்டு இருக்கப்போ அங்க அவருக்கு ஒரு சின்ன ரோட்டோட கூட இட்லி கடையில் ஒரு அம்மா என்ன பண்றாங்க, அந்த மலையில நனைஞ்சுக்கிட்டு இட்லி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மற்றவங்க பொருட்கள் எல்லாம் நனையாம பாதுகாத்து வச்சுட்டு, ஆனா இவங்க என்ன பண்றாங்க, நனைஞ்சு நின்றுட்டு அந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் பாக்குறாரு, அந்த கடையில தான் ரெகுலரா என்ன பண்ணுவாரு, சாப்பிடுவார். அவர் போயிட்டு அந்த கடையில இருந்துட்டு, ஏமா நீ என்னமா இப்படி இது பண்ற, உனக்கு கஷ்டமா இருக்கும், இந்த நான் எனக்கு வர வேண்டிய வர நான் வந்து சேர்ந்துட்டேன், நீ என்ன பண்ண இந்த கொடையை வச்சுக்கோன்னு. ஐயா இதை எப்போ நான் உங்களுக்கு திருப்பி தரேன் அப்படிங்கிறப்போ, ஒன்றும் பிரச்சனை இல்லமா, யாரு தேவையில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணி கொடு அப்படின்னு. இந்த அம்மா வியாபாரம் எல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுது, அங்கிருந்து கிளம்பி போனா ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ஒரு ட்ரெஸ், ஒரு பாப்பா என்ன பண்ணுது, ரொம்ப வீட்டுக்கு ரிட்டர்ன் போயிட்டு இருக்குது, அது நனைஞ்சிருக்குது பயங்கரமா. ஐயோ இவ்வளவு நனைஞ்சிருச்சு அந்த பாப்பா, சரி இனியாவது வீட்டுக்கு நனையாம போட்டுமே சொல்லி இந்த அம்மா என்ன பண்ணுது, பரிதாபப்பட்ட கொடையை என்ன பண்ணுது கொடுக்குது. அந்த பாப்பாட்ட அதே கேள்விக்கு அதே பதில், உனக்கு யார் தேவை. இப்போ அந்த அம்மா அந்த பாப்பா வீட்டுக்குள்ள வருது, வீட்டுக்குள்ள வந்தா கொடையை பிடிச்சிக்கிட்டு வருது. அவங்க அப்பா வாசல்ல உட்காந்து என்ன பண்றாரு, பிள்ளைய வந்து காத்துட்டு இருக்கிறார். அந்த அப்பா யாருன்னு பார்த்தா முதல் அந்த ஆட்டோக்காரர். ஸோ அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்கள், நல்ல நல்ல செயல்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது பிறருக்கு பரவி கொண்டே இருக்கும், ஒன்று விட்டு ஒன்று அப்படியே மாறி மாறி போய் அது எப்போது நமக்கு தேவையோ அந்த நேரத்துல சரியாக கண்டிப்பா வந்து சேர்ந்துரும். அப்படி சிறப்பான ஒரு கதை, கண்டிப்பா ஒரு அற்புதமான கதை, ஒரு அற்புதமான தெளிவு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சின்ன ஒரு அற்புதமான தெளிவோட இந்த நாளும் ஆரம்பிக்கலாம். இப்ப காலை தரிசனம் பார்க்கலாம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம், உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடம்,
பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம் மனிதத்தை உயிரென மதித்திடும் உள்ளங்கள் மானுடர் வாழ்வுக்காய் தனை தரும் நெஞ்சங்கள் நம்பிக்கை செய்தி சொல்லும் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் பசுமை சோலைகள் பாடும் பறவைகள் காற்றும் வானமும் கடலும் மலைகளும் விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும் கடவுளே உன் புகழ் பாடிடும் கவிதையும் நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள் நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள் எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம் எல்லாமே இறைவன் உறையும் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். மிக சிறப்பான ஆலய தரிசனம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். இன்றைய நாள் சிறப்பாக ஆரம்பித்து விட்டோம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த தளத்திலிருந்து ஏதாவது ஒரு மெசேஜை கண்டிப்பாக நீங்கள் வந்து கொண்டு போகாமல் நாங்கள் இருக்க மாட்டோம், நகர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இறை மக்கள் எல்லாம் அடம் பிடிச்சிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க கொஞ்சம். ஸோ இதனால் நம்ம என்ன வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம்? அதாவது கடவுள் வணக்க நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இருப்பாங்கிறதுலாம் நிறையா இருக்குது. ஸோ எல்லாருமே பேசுறவங்க நாங்கள் அது நீங்கள் பேசுறது என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டு என்ன பண்ணுறோம், வேலை பார்த்துட்டு இருப்போம். கிச்சன்ல இருக்கவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் தான் இதுவாக இருக்கும் பெரும்பாலும். காலை உணவு தயார் செஞ்சுக்கிட்டு. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு என்ன ஒரு சிந்தனை காதுகள் அப்படியே லைட்டா ஓதிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து வேர்ல்டு டே ஃபார் ஆர்ஃபன், அதாவது போரினால் அனாதையாக்கப்பட்டவர்களுக்கான ஒரு சிறப்பு நாள். இந்த நாள் என்ன சொல்லுது மெசேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போரினுடைய தாக்கம் எப்படிப்பட்டது. இன்னைக்கு நம்ம வந்து போர் சூழல் இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம சுற்றி இன்னைக்கு உலகில் பல இடங்கள்ல போர் சூழல் என்பது இருக்குது. சில காணொலி காட்சிகளை பார்க்கின்ற பொழுதெல்லாம் ரொம்ப ரொம்ப அது மனதிற்கு ஒரு வருத்தத்தையும் வேதனையும் குடிக்கக்கூடிய வாழ்ந்துதான் இருக்குமா அப்படின்னு தோண வைக்கும். நிச்சயமாக. அப்போ அந்த நிலையில எதிர்கொண்டவர்களுக்கு அதுல மறக்க முடியாத ஒரு காணொலி காட்சி எல்லாருமே பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தாயை இழந்த ஒரு சிறுவன் பசியில நிற்கிறான். அப்போ அந்த பேட்டி எடுக்கக்கூடிய நிருபர் வந்து அந்த பையன்கிட்ட வந்து கேட்குறாங்க, உனக்கு பசிக்குதான், நான் வந்து சாப்பிட கொடுக்குவா அப்படின்னு கேட்குறாங்க. பேட்டி எடுக்கல, பேசும்போது ரெக்கார்ட் செய்யப்பட்ட ஒரு வீடியோ. அந்த பையன் சிரிக்கிறான் மொத்தம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் அவனுடைய கண்கள் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுனா தண்ணீரால் நிரம்பி வழிஞ்சு, அவன் இல்லை எனக்கு பசிக்கல அப்படின்னு சொன்னாலும் கூட அவனுடைய அந்த பசி எவ்வளோ இருக்கிறான் அப்படிங்கிறத அந்த கண்ணீர் என்ன பண்ணுது உணர்த்துச்சு. ஸோ இப்போ இது இன்னமும் இணையதளங்களில் காண கிடைக்கக்கூடிய ஒரு காணொலி காட்சி. அப்போ போரினுடைய தாக்கம், அப்போ அது நடந்து முடிஞ்சதுன்னா எவ்வளோ பெரிய இழப்புகள், சொந்தங்கள். இது இன்னொன்று என்ன விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ வெகு அண்மையில் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. யார் பகிர்ந்திருந்தாங்கன்னு ஞாபகம் இல்லை. ஒரு புகைப்படம் செய்தித்தாளில் வந்து ஒரு இதை ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கிறாங்க. 2004 சுனாமியின் போது காணாமல் போன பிள்ளைங்களை தேடக்கூடிய தந்தை ஒருத்தர்
அவர் இன்னும் நியூஸ்ல என்ன பண்ணிருக்காரு, அவங்களுடைய அந்த சுனாமி நேரத்தில் 2004ஆம் ஆண்டு காணாமல் போன அந்த புகைப்படத்தை கொடுத்து, அவர்கள் காணாமல் போன போது அந்த பையனுக்கு 11 வயசு, அந்த பெண் குழந்தைக்கு 9 வயசு. ஒருவேளை அவங்க இப்போ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 29-30 வயசு என்ன பண்ணும் இருக்கும். இது எங்கேயாவது இருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க, இந்த உலகில் எங்கேயாவது என் குழந்தை இருந்துச்சுன்னா என்கிட்ட என்ன பண்ணுங்க, சேர்க்கறதுக்கு வழி செய்யுங்கன்னா அந்த தந்தை நியூஸ் பேப்பர்ல கொடுத்தது எனக்கு அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா 25 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கிட்ட என்ன ஆயிடுச்சு, அது 2004 2025 நம்ம என்ன பண்ணுவோம், 26க்கு நம்ம வந்துட்டோம். ஸோ கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் என்ன ஆயிடுச்சு, ஓடிருச்சு. இருந்த போது நான் என்ன பண்ண தேடிட்டு இருக்கேன். ஸோ அப்போ ஒரு இழப்பு அப்படிங்கிறது இதுதான். நம்ம வந்து அதை பிரச்சனைகள் போராட்டங்கள் நடக்கின்ற பொழுது அதை கடந்து வருவது எவ்வளவு கடினமான ஒரு தருணமோ, அது முடிந்த பிறகு அதுல இருந்து மீண்டு வருவது அப்படிங்கிறது ஒரு பெரிய கடினமான தருணம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் இன்னைக்கு வந்து நாம் அனுசரிக்க வேண்டியது. அப்போ இது என்ன சொல்லுதுன்னா, எங்கும் போர் இருக்க கூடாது. அப்போ முதலில் உலகில் போர் இருக்கக்கூடாது அப்படின்னா வீட்டுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, போர் சூழல் இருக்க கூடாது. இன்னைக்கு நான் வாழக்கூடிய குடும்பங்கள்ல போர் சூழல் இருக்குதா இல்லையா, அதை தான் என்ன பண்ண போறோம், தெரிஞ்சுக்க போறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அடுத்த பகுதியை பார்க்கலாம். இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். கடவுளே, அரசருக்கு உமது நீதி தீர்ப்பை வழங்கும் ஆற்றலை அழியும். அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும். அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக. உம்முடையவரான எளியோருக்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக. ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். மலைகள் மக்களுக்கு சமாதானத்தை கொடுக்கட்டும். குன்றுகள் நீதியை விளைவிக்கட்டும். எளியோரின் மக்களுக்கு அவர் நீதி வழங்குவாராக. ஏழைகளின் பிள்ளைகளை காப்பாராக. அவர் காலத்தில் நீதி தழைத்தோங்குவதாக. நிலாவுள்ள வரையில் மிகுந்த சமாதானம் நிலவுவதாக. ஒரு கடலில் இருந்து அடுத்த கடல் வரைக்கும் அவர் ஆட்சி செலுத்துவார். பேராற்றிலிருந்து உலகின் எல்லை வரைக்கும் அவர் அரசாழ்வார். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே, எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய திருப்பாடலை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரே பெயரை 2 முறை சொல்ல வேண்டும். ஏன் 2 முறை சொல்ல வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, சாலமோனுடைய திருப்பாடல் சாலமோனுக்காக எழுதப்பட்ட திருப்பாடல் என்று சொல்லலாம்.
சாலமோனால் எழுதப்பட்டது, சாலமோனுக்காக எழுதப்பட்டது, அல்லது தாவீது அரசருக்காக எழுதப்பட்டது, இயேசு கிறிஸ்துவுக்காக எழுதப்பட்டது என்று எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா சொன்னால் நாம் யாரை நினைவில் வைத்து கொண்டு படிக்கிறோமோ அவர்களுடைய அரசாட்சி நமக்கு தெளிவாக வரும். நான் தாவீது அரசரையும் அவருடைய ஆட்சியையும் நினைத்து இந்த பின்னணியை படிக்கிற பொழுது, பாடலை படிக்கிற பொழுது மிக அருமையாக தாவீதை பற்றி சொல்லுகிற ஒரு பாடலாக இருக்கும். ஒருவேளை இன்னும் ஒரு சில வார்த்தைகளை வைத்து பார்க்கிற பொழுது சாலமோனுடைய ஆட்சியை நான் நினைவில் வைத்துக்கொண்டு, சாலமோனை நினைவில் வைத்துக்கொண்டு படித்தேன் என்று சொன்னால் சாலமோனுடைய அரசாட்சி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது நமக்கு தெளிவாக பொருந்தும். இன்னும் ஒரு படி மேலே நான் ஒரு கிறிஸ்தவனாக, கத்தோலிக்கனாக இயேசு கிறிஸ்துவை மட்டுமே நான் மனதில் வைத்து கொண்டு படிக்கிறேன் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த இயேசு கிறிஸ்துடைய அரசாட்சி என்பதை நாம் எந்த அளவுக்கு படித்து கேட்டு தெரிந்து வைத்திருக்கிறோமோ அத்தனையுமே நம்முடைய நினைவுக்கு வரும். அப்படின்னு சொன்னால் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சியாக இருக்கிறது, இது வரவிருக்கும் ஆட்சியாக இருக்கலாம், நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஆட்சியாக இருக்கலாம், அல்லது முடிந்து போன ஆட்சிகளாக இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சின்னு சொன்னால் மெஸ்ஸியாவினுடைய அரசை காண்கிற ஒரு ஆட்சி. மெஸ்ஸியாவுடைய அரசு என்று ஏன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு சிறந்த அரசாட்சியாக இருக்கிறது. அவருடைய சிறப்பு அந்த அளவுக்கு இருக்கிறது. கடவுளுக்காக அவர் பணி செய்கிறார், அரசாட்சி செய்கிறார் என்று சொன்னால் கடவுளுடைய எல்லா திட்டங்களையும் அவர் வெளிப்படுத்துவார். அவருக்கு மக்கள் தலைபணிகிறார்கள். ஏன் மக்கள் அரசனுக்கு தலைபணிய வேண்டும் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அமைதி, அன்பு, இந்த இரண்டுமே அந்த ஆட்சியிலே இருக்கும். இந்த இரண்டு வார்த்தைகளை சொன்ன உடனேயே நம் நினைவுக்கு வருவது இயேசு கிறிஸ்துவாக இருப்பார் கண்டிப்பாக. என்று சொன்னால் அவர் அமைதியின் அரசர், அன்பின் அரசர். எனவே தான் இந்த இயேசு கிறிஸ்துவை இது பிரதிபலிக்கிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது என்று நான் சொல்கிறேன். இந்த பாடலை ஏன் அவர்கள் பாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது கண்டிப்பாக ஒரு அரசனுடைய முடிசூட்டு விழாவின் பொழுது பாடப்பட்ட ஒரு பாடலாக இருக்க வேண்டும். ஒருவேளை ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய முடிசூட்டு விழாவை நினைவுபடுத்துகிற பொழுது ஒரு பாடுகிற ஒரு பாடலாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு படி மேலே சென்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் புத்தாண்டின் பொழுது ஒரு பாடுகிற ஒரு பாடலாக இது கண்டிப்பாக இருந்திருக்க வேண்டும். ஏன் இந்த நாட்களில் இது பாடப்பட்டது என்று சொன்னால் இறைவனுக்காக யார் ஆட்சி செய்கிறாரோ அவரை பற்றி, அவருடைய ஆட்சியை பற்றி, அது எப்படி இருக்கிறது என்று சொல்லுகிற ஒரு அரசாட்சியாக இருக்கிறது. எனவேதான் இது நேர்மையான தீர்ப்பு என்கிற வார்த்தை வருகிறது. இந்த நேர்மையான தீர்ப்பு என்கிற இந்த வார்த்தையை கேட்ட உடனேயே கண்டிப்பாக சாலமோன் அரசர் நமக்கு நினைவுக்கு வருவார். அவரை பற்றி நாம் கேட்டது எல்லாமே நமக்கு நினைவுக்கு வரும். சாலமோனுக்காக இந்த ஞானத்தை கடவுள் கொடுத்தார். அந்த அரசாட்சியை அவர் நேர்மையான தீர்ப்புகளால் வெளிப்படுத்தி அந்த மக்களை அவர் அரசாட்சி செய்தார். அரசு அவருக்கு உரிமை சொத்தாக இருந்தது. தலைமுறையாக அந்த அரச வழிமரபிலே வருகிறவர்களுக்கு அது உரிமை சொத்து. தந்தைக்கு பின் மகன், அவருக்கு பின் அவருடைய மகன் என்று சொல்லி அரியணை ஏறி அரசாட்சி செய்து நீதியை நிலைநாட்டுகிற ஒரு அரசனாக, குடும்பமாக அது இருந்திருக்க வேண்டும். அதுதான் அந்த இஸ்ரேல் மக்களை பொறுத்தவரை அது நிலைத்திருந்ததாக இருந்தது. தாவீதுக்கு அடுத்தது சாலமோன், அவருடைய மகன் ரெகபெயாம் என்று சொல்லி தலைமுறையாக அந்த அரச வழிமரபிலே இயேசு கிறிஸ்து தாவீதின் வழிமரபிலே தோன்றி அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை. அப்படின்ற அந்த அரசாட்சி என்று சொல்லுகிற பொழுது மனிதன் வாழும் இடமெல்லாம் அரசனுக்கு உரியது, சொந்தமானது. அவன் எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த எல்லைக்குள்ளாக எதை வேண்டும் என்றாலும் செய்யலாம் என்பதுதான் அந்த இஸ்ரேல் ஜனங்களை பொறுத்தவரை ஒரு எழுதப்படாத சட்டமாக இருந்தது. மனிதன் வாழும் இடமெல்லாம் அரசனுக்கு உரியது. அப்படி பார்க்கிற பொழுது அந்த அரசு எது வரைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி மிக தெளிவாக சொல்கிறேன். நிலா உள்ளவரை. ஏன் நிலா உள்ளவரை? எதற்காக இதை ஒரு உவமையாக பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எப்போதும் எக்காலத்திற்கும் நிலைத்து நிற்கிற ஒரு அரசாட்சியாக அது இருக்கிறது. எனவேதான் நிலா உள்ளவரை என்று சொல்லி இது சொல்லப்படுகிறது. இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு கடல் முதல் மறு கடல் வரை. ஏன் ஒரு கடல் முதல் மறு கடல் வரை என்று சொல்லி பார்க்கிற பொழுது அந்த இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த அந்த இடங்களெல்லாம் சுற்றி பார்க்கிற பொழுது மத்திய தரைக்கடல் முதல் செங்கடல் வரைக்கும் இந்த இரண்டு கடல்களுக்கும் இடைப்பட்ட பகுதி அவர்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. இன்னும் அதற்கு அடுத்ததாக பார்க்கிற பொழுது செங்கடல் முதல் பெலிஸ்தியர் கடல் வரை அந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய ஆட்சி இருந்தது. எனவே தான் அதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. ஒரு கடல் முதல் மறு கடல் வரை. இன்னும் ஒரு படி மேலே போய் இதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உலகம்
முழுவதற்கும். மனிதன் கண்ணால் கண்டது காணாதது எதெல்லாம் இருக்கிறதோ, மனிதன் அரசாட்சி செய்வது அரசாட்சி செய்யாத இடங்கள் அத்தனையுமே கடவுளுக்கு உரியது. கடவுளுக்காக பணி செய்கிற அரசனுக்கு அது உரியது. இதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை நாம் என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது. சாலமோன், தாவீது அரசர், கிறிஸ்து இவர்கள் மூவருடைய வாழ்க்கையை மனதில் வைத்து நாம் படித்தோம் என்று சொன்னால் இது தெளிவாக இந்த பாடல் நமக்கு புரியும். இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யாரையுமே நினைக்காம சும்மா சாதாரண அப்படியே வாசிச்சுட்டு போனோம்னா இந்த பாடல் ஒன்றுமே இல்லாததை போன்று தோன்றும். ஆனால் எல்லா அர்த்தங்களையும் இது உள்ளடக்கிய ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. எனவேதான் ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பதை சொல்லுகிற ஒரு திருப்பாடலாக இருக்கிறது. இந்த திருப்பாடலை நாமும் சரியாக தியானிக்க முயற்சி செய்வோம். ஆமென். ஜெபம். எங்களை எந்நாளும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இறைவனுக்காக ஆட்சி செய்கிற நேர்மையான ஆட்சியாளர்களை எங்களுக்கு தந்தருளும். அந்த ஆட்சியில் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு வாழவும், நேர்மையான தீர்ப்புகளை அளிக்கிற நல்ல மனிதர்களை எங்களுக்கு கொடுத்து, அரசுரிமையை நாங்கள் எப்பொழுதும் அரசனை தேர்ந்தெடுக்கிற உரிமையை காத்து கொள்ளுகிற ஆற்றலை பொழிந்து வழிநடத்துவீராக. மனிதன் வாழ்கிற இடமெல்லாம் அரசனுக்குரியது என்பதை போன்று நாங்கள் வாழ்கிற இடம் எங்களுக்கு உரியது என்பதை நாங்கள் உணர்ந்து எங்களுக்காக அனைத்தையும் சேர்த்து வைத்துக் கொள்ளுகிற ஆற்றலை பொழிந்து ஆஸ்வதிப்பீராக. ஆமென். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம், என்னுடைய குடும்பம் போர் சூழலில் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத சில விஷயங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? எஸ், ஒரு போர் சூழல் அப்படின்றது சற்று முன் நீங்க விவரித்த அந்த வார்த்தைகளை நம்ம கண்ணீர் ததும்ப அப்படியே கேட்க வைத்தது. ஸோ அப்படிப்பட்ட அந்த போர் சூழல் நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கணுமா அப்படின்றத ஒரு கேள்வியா இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எழுப்ப போறோமே. ஸோ அந்த போர் சூழல் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம எப்படி தீர்மானிக்கலாம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு ஃபேமிலிக்குள்ள போறப்போ எப்பவுமே நைன்னு ஒரு சத்தத்தோடவும், இல்லைன்னா அங்கே ஒரு சண்டைகள் எப்பவுமே நிலவிட்டு இருக்கா மாதிரியும், அந்த குடும்பத்தில் இருக்க அந்த குழந்தைகள் எல்லாமே எப்பவுமே பெற்றோர்களை ஒரு பெரிய வில்லன் வில்லியா பார்க்கக்கூடிய ஒரு சூழலாகவும் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அந்த குடும்பத்துல ஒரு போர் சூழல் இருக்குதா அப்படின்றத நம்ம தீர்மானிச்சுக்கலாம். எவ்வளவு சத்தம் சண்டை சச்சரவுகள் இருந்த போதும் எனக்குள்ள என்ன கிடையாது, அமைதி என்பது இல்லை. அப்படி இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தாலே நிச்சயமாக நம்முடைய குடும்பம் போர் சூழலில் இருக்கிறது. அதோட இரண்டாவது காரணம் சொல்லக்கூடிய விஷயம் கூட என்ன அப்படின்னா, லேக் ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ், ஓப்பன் கம்யூனிகேஷன்ஸ், நேர்பட பேசுறது. எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல, அப்போ அதை முதல்ல சொல்ல தயங்குறது தான் பிரச்சனை. நம்ம முதல்ல சொல்லி ஒரு சில பிரச்சனைகள் சண்டைகள் வரும், கண்டிப்பா வந்துதான் ஆகணும், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அதை தீர்க்க வேண்டும், இதுக்கு தீர்வு காண வேண்டும். குடும்பத்தில் நலனுக்காக ஒருத்தருக்கு பிடிச்சோ பிடிக்காமலோ அதுக்கு ஏற்றால் போல மாற்றிக்கொள்கிறோம் இல்லையா? ஸோ அந்த அனுசரித்து நடக்கக்கூடிய, அந்த விட்டு கொடுத்து நடக்கக்கூடிய அந்த பண்பு, ஸோ அதுதான் அந்த போர் சூழலிலிருந்து விடுபடுவதற்கு உதவியாக என்ன பண்ணுவோம் இருக்கும். இல்லை அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய குடும்பம் கடைசி வரைக்கும் போர் சூழலில் தான் இருந்துட்டு இருக்கும். இன்னும் தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். ஜனவரி 6. புனித அந்த்ரே பெசத்தி. கனடா நாட்டில் மன்ட்ரீல் அருகிலுள்ள குவேபெக் பகுதியில் வாழ்ந்த ஐசக் பெசத்தி, குளோதில்தே ஃபோய்சி பெசத்தி பெற்றோருக்கு கிபி 1845 ஆண்டு பிறந்தார் அந்த்ரே பெசத்தி. 9வது வயதில் தன் தந்தையினையும் 12வது வயதில் தன் தாயாரையும் இழந்த பெசத்தி தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி திருச்சிலுவை சகோதரர்களின் சபையில் சேர்ந்து அருட்சகோதரரானார். புனித வளனார் மீது மிகுந்த பக்தி கொண்டிருந்த அந்த்ரே பெசத்தி மன்ட்ரேல் நகரிலுள்ள நோட்ரேடாம் கல்லூரியில் வாயிற்காப்பாளராக நியமிக்கப்பட்டார். புனித வளனாரின் சுரூபம் அருகிலிருக்கும் விளக்கிலிருந்து எண்ணெய் எடுத்துக் கொடுத்து பக்தர்களை ஆசீர்வதித்து அவர்களின் நோய்களை குணப்படுத்திய அருட்சகோதரர் பெசத்தி தன் கல்லூரிக்கு அருகிலிருந்த மலைப்பகுதியில் புனித வளனாருக்கு ஆலயம் கட்டி எழுப்ப முயற்சிகளை மேற்கொண்டார். மலைப்பகுதியில் 15 அடிகள் அகலமும் 18 அடிகள் உயரமும் கொண்ட மரத்திலான ஆலயத்தினை கட்டி எழுப்பி புனித வளனாருக்கு அர்ப்பணித்த அந்த்ரே பெசத்தி இவ்வாலயத்திற்கு வருகை தரும் மக்களுக்காக புனித வளனாரிடம் ஜெபித்தார்.
நான் அறியாமையில் உள்ளவன். என்னை விட யாராவது அதிக அறியாமையில் இருப்பாரென்றால் கடவுள் அவரை என்னிடத்தில் வைத்திருப்பார் என்று மொழிந்த அருட்சகோதரர் அந்த்ரே பெசத்தி இவ்வாலயத்தில் வளனாரே சுகம் தருகின்றார், நான் அவரின் சிறிய நாய்க்குட்டி என்று கூறினார். மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக இருந்து துன்புறுகின்ற மக்களுக்காக புனித வளனாரிடம் ஜெபித்து வாழ்ந்த அருட்சகோதரர் அந்த்ரே பெசத்தி 1937 ஆண்டு ஜனவரி 6ஆம் நாள் விண்ணகம் சென்றார். புனித வளனார் மீது பக்தி கொண்டு ஏழைகள் மற்றும் துன்புறுகின்ற மக்களுக்கு ஆறுதலை அளித்த அருட்சகோதரர் அந்த்ரே பெசத்தியினை திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் கடந்த 2010ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் நாள் புனிதராக உயர்த்தினார். புனித அந்த்ரே பெசத்தி திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம்மையும் நம் குடும்பத்தினரையும் புனித வளனாரிடம் ஒப்படைத்து ஜெபிப்போம். மிக சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இன்றைய நாளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் குடும்பங்களில் போர் சூழல் இருக்கிறதா இல்லையா அப்படின்றது சில கேள்விகள் மூலயமாவோ இல்லை செயல்கள் மூலயமாவோ நம்ம பார்த்து அதை அறிந்து கொள்ளலாம். அப்படி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு தான் நம்ம இன்றைய நாளில் பேச ஆரம்பிச்சோம். அடுத்ததா என்ன பண்ணலாம்? அடுத்ததா ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போர் சூழல் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா, இன்னைக்கு குடும்பம் போர் சூழல் இருக்குன்னா குடும்பத்தில் கூடிய கணவன் மனைவி மட்டும் பிரச்சனை இல்லை, பிள்ளைகளுக்கு அது என்னது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஸோ அவங்க வளரக்கூடிய சூழல்ல அந்த வெறுப்புக்களையே தான் உள்வாங்கி என்ன பண்ணுவாங்க, வளர்ந்து வருவார்கள். அவர்களால் பிற ஈஸியாக என்ன பண்ண முடியாது, நேசிக்க முடியாது, அன்பு செலுத்த முடியாது. அப்போ அந்த போர் சூழலிலிருந்து விடுபடுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ அந்த வகையில் அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லைங்களா. அதில் அடுத்ததாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த போர் சூழல்ல சிலருக்கு ஒரு விதமான மனநிலை இருக்கும். என்ன அப்படின்னா, எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு பிடிக்கல. சில நேரங்கள்ல ஆஃபீஸ்லயோ, இது நம்ம அலுவலகம் மட்டும் இல்லை, எல்லா அலுவலகம் நடக்கக்கூடிய சில விஷயங்கள். சில நேரங்கள்ல ஏன் கிளம்பலையான்னு கேட்டா, வீட்டுக்கு தானே வீட்டுக்கு தானே போவோம், அந்த வார்த்தையில முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கண்டிப்பா. என்ன அப்படின்னா, எனக்கு ஐயோ இப்போ ஸ்கூல் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரே விஷயம் சந்தோஷத்தையும் வருத்தத்தையும் கொடுக்கும். காலையில 8 மணிக்கு அடிக்கிற ஸ்கூல் பெல் வருத்தத்தை கொடுக்கும். அதே சாயந்தரம் 4 மணிக்கு அடிக்கிற ஸ்கூல் பெல் சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா நம்ம வீட்டுக்கு போறோம்டா அப்படின்னு அடிச்சு அந்த ஓட்டத்தை பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் பின்னங்கால் படுதல் அடிக்க தெரிச்சு ஓடுவாங்க. அப்ப என்னன்னா, வீட்டுக்கு போறதுல இருந்த ஆனந்தம், ஆனா இன்னைக்கு அந்த ஆனந்தம் இருக்குதா தெரியல. ஒருவேளை இல்ல அப்படிங்கிற பதில் கிடைச்சிச்சுன்னா நம்முடைய குடும்பம் போர் சூழல் இருக்கிறது. இதற்கான தீர்வு இதுதான் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் அவங்களோட சூழல் கேட்டார் போல வேற வேற தீர்வுகள் என்ன பண்ணும் இருக்கும். அது அவங்கவுங்க தான் என்ன பண்ணணும், கண்டிப்பா. நம்மளுடைய குடும்பம் போர் சூழலில் இருக்கிறதா என்பதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மேரி மாதா சூசையப்பர் விண்ணகத்திலிருந்து மண்ணகத்திற்கு உலா வந்தாங்களாம். பட்டப்பகலிலே படைப்புகளை பார்வையிட்டு கொண்டே போனாங்களாம். அப்போது பக்தன் ஒருவனை பார்த்தாங்களாம். அவன் ஒரு பெரிய மரக்கிளையோட நுனியில் உட்காந்துக்கிட்டு அதே கிளையோட அடிப்பாகத்தை படு வேகமாக வெட்டிக்கிட்டு இருந்தானா. கீழே அதல பாதாளம், விழுந்தால் 1/2 கிலோ எலும்பு கூட தேராது. அவன் வெட்டி கொண்டிருந்த வேகத்தை பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஊட்டி கத்திரிக்க விழப்போகிறது உறுதியாக இருந்துச்சான். பார்த்தாங்க மேரி மாதா, பதர்னாங்க. பார்த்தீங்களா, இவன் செய்கிற காரியத்தை, விழுந்து சாக போகிறானே, காப்பாத்துங்க. கிண்டல் அடித்தார் சூசை. மேரி, அவன் நிச்சயம் உன் பக்தனாய்த்தான் இருப்பான், நீயே போய் காப்பாற்று. இல்லை இல்லை, அவன் உங்கள் பக்தன் தான், பார்த்தால் தெரியவில்லை, அவன் உங்கள் சுரூபத்தை தான் கழுத்தில் போட்டிருக்கிறான், நீங்கள் தான் போய் காப்பாற்ற வேண்டும். முடிவுக்கு வந்தனர். சரி, இதோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விழ போகிறான். விழுறப்போ அவன் சூசையப்பரே காப்பாற்று அப்படின்னு கத்தனா, நான் போய் காப்பாற்றுறேன். மாதாவே காப்பாற்றுன்னு கத்தனா, நீ போய் காப்பாற்று. மாதாவும் ஒத்துக்கிட்டாங்க. அந்த வெட்டி பயலோ எதை பற்றியும் கண்டுக்கிறாம வெட்டுறதுலையே வெறியாக இருந்தான். இதோ கடைசி வெட்டு. மாதாவும் சூசையப்பரும் தயாராகிட்டாங்க ஓடி போய் காப்பாற்ற. கடைசி வெட்டு, வெட்டியே விட்டான். வெட்டிய வேகத்தில் விழுந்தே விட்டான். விழுந்து கொண்டிருந்த அந்த வெட்டிப்பைய இப்படி கத்துன்னு கத்தனானா, ஐயோ சனியனே, செத்தேண்டா. காப்பாற்றும் கடவுள் கைக்கு எட்டும் தூரத்தில் இருப்பதால் தான் நீ கூப்பிடுகிறதில்லையோ. உன் வாழ்க்கை உன் உருவாக்கம், அதிலே பெரும்பாலும் கடவுள் தேவையில்லாமல் தலையிடுகிறதில்லை.
அது சரி, அபாய கட்டத்தில் உன் வாயிலிருந்து வர்றது நல்ல வார்த்தையா நார வார்த்தையா? அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய குடும்பம் போர் சூழலில் இருக்கிறதா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கான விஷயங்கள் அடுத்தது என்ன சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்பிக்கையற்ற தன்மை. ஒரு கணவன் மனைவிக்குள்ள இந்த ஒரு விஷயம் நம்பிக்கை அப்படின்றது இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் எப்பவுமே போர் தொடுத்துட்டு தான் இருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நடுவில் சிப்பாய்களா வந்து யாரெல்லாம் வேலை செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிள்ளைகளை நம்ம ஏந்தி விட்டுருவோம். அப்பா கிட்ட பேசாத, நீ அம்மா கிட்ட பேசாத, என்ன கற்றுக் கொடுக்கறோன்ற கூட தெரியாம நம்ம வந்து அப்படி ஒரு குருட்டுத்தனமான சில பாடங்களை வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் குடும்பத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா அங்க போர் நிலவிட்டு இருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். நிச்சயமா குடும்பத்தினுடைய அடிப்படை எப்படி அன்போ அது போல இன்னொரு அடிப்படையான விஷயம் வந்து நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஒருத்தர் மேல கணவனுக்கு மனைவி மீதோ, மனைவிக்கு கணவர் மீதோ, இல்ல பிள்ளைகளுக்கு பெற்றோர் மீதோ, பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மீதோ இல்ல அப்படின்னு ஒரு சூழல் அங்க உருவாயிட்டாலே அங்க நம்பிக்கையற்ற நிச்சயமற்ற தன்மை உருவாகிடும். அந்த நிச்சயமற்ற தன்மை தான் போர் சூழல். அப்ப அதுல இருந்து விடுபட கற்றுக்கொள்வோம். இன்னும் வேற என்ன விஷயம் இருக்குங்கிறத தொடர்ந்து பேசலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் ஒப்பீட்டு திறன். நல்ல ஆளுமைகள் தங்கள் வாழ்விலும் பணியிலும் பல்வேறு திறன்களை பயன்படுத்துகின்றார்கள். திறன்கள் கூட கூட ஆளுமையும் கூடுகிறது. இயேசுடைய வாழ்வில் எத்தனையோ திறன்கள், அறிவாற்றல் திறன்கள், ஞானம் நிறைந்த திறன்கள். அவற்றில் ஒன்றுதான் ஒப்பீடும் திறன், கம்பேரிசன் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். ஒன்றோடு ஒன்றை ஒப்பிட்டு பார்த்து அதன் வழியாக நம்முடைய பணியை மேம்படுத்துவது. நீதிமொழிகள் 9:13 ஒரு செய்தியை வாசிக்கின்றோம். மதிகேடு என்பதை வாயாடியான அறிவில்லாத எதற்கும் கவலைப்படாத ஒரு மனிதருக்கு ஒப்பிடலாம். எனவே ஒப்பிடுவது என்பது நல்ல ஒரு திறன். இயேசு பலவிதமான ஒப்பீடுகளை தன்னுடைய பணியில் வாழ்வில் பயன்படுத்தினார். மத்தேயு நற்செய்தி 13:24 விண்ணரசை வயலில் விதைக்கப்படும் விதைகளுக்கு அவர் ஒப்பிட்டார். மத்தேயு 18:23 கணக்கு கேட்க விரும்பிய அரசருக்கு ஒப்பிட்டார். மத்தேயு 20:1 வேலையாட்களை தேடிச் சென்ற நிலக்கிழாருக்கு ஒப்பிட்டார். இறையாட்சி இதற்கு ஒப்பிடப்படுகிறது. இறையாட்சி நிலக்கிழாருக்கு ஒப்பிடப்படுகிறது. இறையாட்சி விதைகளுக்கு ஒப்பிடப்படுகிறது. இறையாட்சி புதையலுக்கு ஒப்பிடப்படுகிறது. ஆகவே ஒப்பீடு, கம்பேரிசன் என்பது இதற்கும் இதற்கும் உள்ள ஒற்றுமைகள், இதற்கும் இதற்கும் உள்ள வேற்றுமைகள் என்று பலவற்றை நாம் ஆய்வு செய்யாத ஒரு அறிவாற்றல் திறன். ஒப்பிடுவது என்பது அறிவாற்றல் திறன். நாம் சில சமயத்தில் சொல்கிறோம், நாம் மனிதர்களை, குழந்தைகளை ஒருவர் ஒப்பிடக்கூடாது என்று சொல்கிறோம். அது ஒரு வகையில் ஒரு உளவியல் செய்தி. இன்னொரு வகையில் ஒப்பிட்டால்தான் தரம் கூடும், மேம்படும். ஆகவே ஒரு நாட்டை இன்னொரு நாட்டோடு ஒப்பிடுகிறோம், ஒரு நிறுவனத்தை இன்னொரு நிறுவனத்தோடு ஒப்பிடுகிறோம், ஒரு பங்கை இன்னொரு பங்கோடு நாம் ஒப்பிடுகிறோம். ஒப்பிடும் பொழுது அங்கே என்னவெல்லாம் நிறைகள் இருக்கின்றன, அங்கு இருப்பது போல இங்கும் நாம் மேம்படுத்தி கொள்ளலாம். எனவே ஒப்பீடு என்பது நல்ல ஒரு பணித்திறன். நல்ல ஆளுமைகள் இந்த ஒப்பீட்டு திறனை பயன்படுத்தி தங்களுடைய பணியை மேம்படுத்திக் கொள்கின்றார்கள், தங்களுடைய வாழ்வை மேம்படுத்திக் கொள்கின்றார்கள். நாம் கூட நம்முடைய வாழ்வில் ரோல் மாடல், நல்ல மாதிரிகளை முன்வைத்து அவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கின்றோம். ஒப்பிட்டு பார்த்து அவர்களைப் போல நாம் வாழ வேண்டும், நாமும் சிறந்த மாதிரிகளாக மாற வேண்டும். அப்போது நம்மை ஒரு எடுத்துக்காட்டாக கொண்டு தங்களுடைய வாழ்வை நம்மோடு ஒப்பிட்டு அவர்கள் வளர்ச்சி பெறுவார்கள். எனவே ஒப்பீட்டு திறன் என்பது ஒரு ஆளுமை திறன். இயேசு இந்த திறனை மிக இயல்பாக, மிக நேர்த்தியாக, சிறப்பாக பயன்படுத்தினார் என்பதை நற்செய்தி நூல்கள் நன்றாக பதிவு செய்திருக்கின்றன. இயேசுவின் ஆளுமையை போற்றுவோமாக. இயேசுவிடமிருந்து இந்த திறனை நாமும் கற்றுக்கொள்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக. மிக சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. போர் சூழல் நிலவுகிறதா இல்லையா நம்முடைய குடும்பங்களில், அதை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி ஊருக்கு பிறந்தப்போ நண்பர்கள் எல்லாரையும் பார்க்கக்கூடிய வாய்ப்பு. அப்போ பேசிட்டு இருக்கும்போது
ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் அவங்களுடைய கணவர்கள் மனைவி அவங்களாம் எல்லாம் பேசும்போது சில நேரங்கள் அவங்க எனக்கு நமக்கு வெளியிருந்து பார்க்குறவங்க எப்படி ஒரு தோற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னா மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை கொடுத்துச்சு. அப்போ உடனே என் ஃப்ரெண்ட்டை கூப்பிட்டு என்ன உன இப்படி பப்ளிக்ல வச்சு இப்படி வாடா போடாங்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது. அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் வேற. அந்த வார்த்தைகள் நமக்கு என்ன வச்சுன்னா மரியாதை இல்லாமல் ஒரு மாதிரி மட்டம் தட்டி பேசுற மாதிரி சூழல். அப்போ கேட்டப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சு இல்ல அவருடைய அன்பின் வெளிப்பாடு அது. அவர் வந்து என்ன அதிகமாக லவ் பண்றாரு, ஆனா இப்படிதான் என்ன பண்ணுவார் பேசுவார், அவருக்கு அப்படிதான் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட். அப்போ கூட இருந்த இன்னொரு ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு ஒருத்தவங்க சொன்னாங்க. அவங்க சொன்ன விஷயம் அது கிடையாது. நம்ம எல்லாரும் அப்படிதான் என்ன பண்றோம், நம்பி ஏமாந்து கொண்டிருக்கின்றோம், இல்ல ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். உண்மையான அன்பு பிறரை என்ன பண்ணாது, அவமதிக்காது. அவமதிக்கும் வார்த்தைகள் என்ன பண்ணாது, பயன்படுத்தாது. இவருக்கு அன்பை வெளிப்படுத்த தரல, இவர் கோபமா தான் அன்பை என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்துவாரு. இவர் இப்படி கடினமான வார்த்தைகளால தான் அன்பை என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்துவாரு. கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவதனால் இவருக்கு அன்பு இல்லை அப்படின்லாம் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. நம்ம இவ்வளவு நாள் ஒரு சப்பக்கட்டு கட்டிட்டு இருக்கோம் இல்லையா, இது எல்லாமே வந்து காரணங்கள் தான். சாக்கு போக்கு சொல்வது போல அடுக்கி வச்சுட்டு இருக்கிறோம். உண்மையான அன்பு எல்லோரையும் மதிக்கும். ஸோ அப்போ குடும்பத்துல ஒரு போர் சூழல் இல்லை அப்படின்னா ஒருத்தருக்கு அது வாடாப்படான்னு கூப்பிடுறதெல்லாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே வந்து அதை வந்து விரும்புகிறார்கள். அது அவங்களுக்கு ஓகே. அப்போ ஓகே இருக்கிற பட்சத்துல என்ன கிடையாது, அது பிரச்சனை கிடையாது. ஆனா மட்டம் தட்டு மன்னம், இவங்களுக்கு அறிவே கிடையாது, இவங்க எல்லா வேலையும் உருப்படாம தான் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. ஸோ இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து மட்டம் தட்டுறது வந்து அன்பின் வெளிப்பாடு கிடையாது. அதுக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் ஒண்ணு, அவங்களோட ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணலாம் இருக்கலாம். நம்மளோட இவங்க திறமையானவங்கள இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணலாம் இருக்கலாம். இல்ல வேற ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கலாம். இதைத்தான் வந்து உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய மருத்துவர்கள் என்ன பண்றாங்க, அதை தான் சொல்றாங்க. ஸோ அப்போ ஒரு குடும்பம் போர் சூழலில் இல்லை அப்படிங்கிறது எதை வச்சு அறிஞ்சிக்கலாம் அப்படின்னா, அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வாடா போடான்னு எப்படி கூப்பிட்டுக்கலாம் சரி, ஆனா ஒருத்தருடைய மரியாதைக்கு பங்கம் விளைவிக்கணும்னு என்ன பண்ண மாட்டாங்க, ஒருத்தர் பேச மாட்டாங்க. ஸோ ஒருவேளை அப்படிப்பட்ட விஷயம் நம்ம வீட்டில் நடக்குதுன்னா நம்முடைய வீடு போர் சூழல்ல இருக்குதுன்னு அர்த்தம். உண்மையான அன்பு இன்னொருவரை காயப்படுத்தாது. தெளிவில் கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நாளில் பேசிட்டு இருக்கிறோம். கல்பனா, நம்முடைய குடும்பம் போர் சூழலில் இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத சில விஷயங்கள் வச்சு தெரிஞ்சுக்கலாம் பேசிட்டு இருக்கோம். அதில் அடுத்ததா என்ன, பெரும்பாலும் போய் பெற்றோர்கள்கிட்ட போய் கேளுங்களேன், உங்களுடைய உண்மையான மகிழ்ச்சி எதுல அங்கே அடங்கியிருக்கு அப்படின்னா தன் பிள்ளை சந்தோஷமாக தன்னுடன் இருப்பதுதான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய மகிழ்ச்சி ஒரு குடும்பத்துல இல்லை அப்படின்னா அங்க போர் சூழல் இருக்கு அப்படின்றத நம்ம தீர்மானிச்சுக்கலாம். நிச்சயமா குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருந்தே ஆகணும். இருந்தா தான் அது ஒரு குடும்பம். இல்லை அப்படின்னா அது ஒரு போர் நடக்கக்கூடிய ஒரு இடம்தான். குழந்தைகளுடைய சுதந்திரத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒவ்வொரு வீட்டினுடைய சுவரை பார்த்தாலும் என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிச்சிடலாம். அந்த சுவர்ல எந்தெந்த வீடுகளெல்லாம் குழந்தைகளுடைய கிறுக்கல்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த குடும்பம் நிச்சயமா போர் சூழல்ல இல்லை. ஏன்னா அந்த குழந்தைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, நிச்சயம் அவங்க சந்தோஷமா சுவத்துல கிறுக்குவாங்க. அவங்க அம்மா வந்து எதுவும் வந்து ஐயோ பெயிண்ட் அடிக்கணுமே, வீட்டு ஒருவேளை வாடகை வீட்டுல இருந்து அது ஒரு பிரச்சனை. எங்க ஹவுஸ் ஓனர் 4 வருஷம் ஆகுது, நாங்க போய் 4 தடவை ஒயிட் வாஷ் பண்ண சொல்லிட்டாங்க. ரீசன் இதுதான். ஸோ அப்போ அது நம்ம காசு செலவுக்கு ஒரு மேட்ரு கிடையாது. எவ்வளவு வெட்டியா என்ன பண்றோம், செலவழிச்சிட்டு இருக்கிறோம். அப்போ அதுல இது ஒன்றும் அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. அப்போ அந்த நேரத்தில் குழந்தைகளுக்கு அளிக்கப்படக்கூடிய அந்த சுதந்திரம் அவர்களுக்கான மகிழ்ச்சி என்ன பண்ணும், கொடுக்கும். ஸோ அந்த மகிழ்ச்சியோட இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக குடும்பம் போர் சூழலில் இல்லை அப்படின்றத தெரிந்து கொள்ளலாம். தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நண்பர்களே, என் வாழ்விலே மகிழ்ச்சியே இல்லை, எனக்கு மன நிறைவு இல்லை என்று பலமுறை நாம் அழுத்துக் கொள்கின்றோம். வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இல்லாமல் போவதற்கான ஒரு முக்கியமான காரணத்தை இதோ டேல் கார்னேஷ் என்ற அறிஞர் நமக்கு சுட்டி காட்டுகின்றார். அவர் இப்படி கூறுகிறார்: The best way to health and happiness is get busy. Keep busy. It is the cheapest kind of medicine there is on this earth and one of the best medicine. Laziness is the source of all unhappiness. எவ்வளவு உண்மையான வலிமையான சொற்றொடர் பாருங்கள். உடல் நலத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ மிகச்சிறந்த வழி முழு ஈடுபாட்டுடன் எப்போதும் செயல்படுவதே. இதுதான் உலகிலேயே மிகச்சிறந்த விலை மலிவான மருந்து. சோம்பல்தான் மகிழ்ச்சியின்மைக்கு காரணம். நண்பர்களே, அந்த இறுதி சொற்றொடரை பாருங்களேன். சோம்பல்தான்
மகிழ்ச்சியின்மைக்கு காரணம். இதற்கான எடுத்துக்காட்டுகள் நமது வாழ்விலும் ஏன் நம்மை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுடைய வாழ்விலும் பார்க்கிறோம். எதையும் செய்யாமல் சோம்பேறிகளாக இருந்துவிட்டு எனக்கு வாழ்விலே முன்னேற்றம் கிடைக்கவில்லை, என் வாழ்க்கையிலே நான் இப்படியே பின்தங்கி கிடக்கிறேன் என்று அழுத்துக் கொள்ளுகின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த சோம்பலின் காரணமாக நாம் வாழ்க்கையிலே முனைப்போடு செயல்பட மறந்து விடுகிறோம் அல்லது முன் வருவதில்லை. அப்படி நாம் எதுவும் செய்யாத போது வாழ்க்கையிலே மகிழ்ச்சி என்பது நமக்கு எப்படி கிடைக்கும்? ஏனென்றால் மகிழ்ச்சி என்பது எங்கிருந்தோ வெளியிருந்து நமக்கு வருவதல்ல, நாம் உருவாக்குவது. அதற்கு நமது உழைப்பு, அதற்கு நமது மன திறந்த நிலை, இதெல்லாம் மிக முக்கியமானது. சோம்பல்தான் மகிழ்ச்சியின்மைக்கு காரணம். ஒருவேளை எனது வாழ்க்கையிலே இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியாக இல்லாமல் இருப்பதற்கு சோம்பல் ஒரு காரணமாக இருக்கிறதா என்று சற்றே அலசி பார்ப்போமா? வெற்றியோடு வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மிக சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள்ல நம்ம பேசிட்டு இருக்கோம், குடும்பம் போர் சூழலில் இருக்கிறதா இல்லையா, அதற்கான தருணங்கள் எப்படிலாம் அமையும் அப்படின்னு. அடுத்ததா சொல்லக்கூடிய விஷயம் என்ன, லாஸ் ஆஃப் யூனிட்டி, அதாவது ஒற்றுமை இல்லாமல் இருப்பது. அப்போ ஒரு குடும்பம் அப்படின்னாலே ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒருத்தர் புரிந்து கொண்டு ஒருத்தருடைய வெற்றியில் இன்னொருத்தர் அதுக்கான பங்களிப்பை கொடுத்து இதெல்லாம் சப்போர்ட்டா ஒருத்தருக்கு ஆதரவாக இருப்பது தான் என்னது குடும்பம். பல நேரங்கள் நண்பர்களோடு பேசும்போது எனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கணவன் எதிர்பார்க்கக்கூடிய அதிகபட்ச விஷயம் மனைவி கிட்ட இருந்து என்ன அப்படின்னா, ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, என்னனாலும் பண்ணுங்க, உங்க பக்கத்துல நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதை நம்ம செய்யறோமோ செய்யல ரெண்டாவது விஷயம். ஆனா அந்த வார்த்தை என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு அளவில்லாத ஒரு ஆற்றல் என்ன பண்ணும் அந்த கணவருக்கு கொடுக்கும். அதே நிலையில ஒரு மனைவி கணவனிடம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள், ஒன்னும் பிரச்சனை இல்லை, உனக்கு நான் என்ன பண்றேன், பக்க பலமா இருக்கிறேன், எவ்வளவு பெரிய பிரச்சனாலும் உனக்கு சப்போர்ட்டா நான் என்ன பண்ணுவேன், இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள். அவர் இருக்கிறாரோ இல்லையோ அது ரெண்டாவது விஷயம். ஆனா அந்த சொல்லக்கூடிய வார்த்தைகள், ஏன்னா வாயிலிருந்து நம்ம வீலத்தை சொல்லியிருக்கோம், வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு என்ன உண்டு, ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அது நிச்சயமாக நடக்கும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிப்போம், அதுக்கப்புறம் தானாகவே என்ன பண்ணும் நடக்கும். ஸோ அப்போ இந்த விஷயத்தை கரெக்டாக செஞ்சோம்னா அந்த குடும்பத்தில் ஒற்றுமை என்பது என்ன பண்ணும் இருக்கும். ஓகே, எனக்கு இந்த விஷயம் பிடிக்கல, அவருக்கு இது பிடிச்சிருக்குது, எனக்காக அவர் சில விஷயங்கள் விட்டு கொடுத்துருக்கிறார், நான் இவங்களுக்காக இந்த விஷயத்தை என்ன பண்றேன், விட்டு கொடுக்குறேன். ஸோ அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக போறப்போ ஒற்றுமையோடு அது ஓங்கி வளர்கின்ற பொழுது அங்கே வந்து அமைதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், எல்லா விதமான நல்ல விஷயங்களும் அங்கே என்ன பண்ணும் இருக்கும். இல்ல அந்த விஷயம் இல்ல, இது வரைக்கும் ஒருத்தர் சப்போர்ட்டா இல்ல, ஒன்னா தான் இருக்கிறோம் ஆனா ஒற்றுமையா இல்ல அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு கிடைச்சதுன்னா நம்முடைய குடும்பம் போர் சூழலில் கண்டிப்பா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி உயிருள்ள வார்த்தைக்கு வாழ் உண்டு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தொடர்ந்து பேசுமை பார்த்த பகுதி பார்க்கலாம். மத தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்த இந்தியராகிய நாம் என்ற தொடரின் வழியாக உங்கள் இதயங்களோடு உரையாடுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மத்திய மாநில அரசுகளினுடைய உறவை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது மிக மிக முக்கியமானது இல்லையா? ஏன்னா பல நேரங்களில் மத்தியில் இருக்கிறவங்க மாநிலங்கள் பயந்து கொண்டே தான் இருப்பாங்க, ஐயோ மத்தியில் இருக்கிறவங்க ஆட்சியை கலைச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த உரிமையையும் அரசியலமைப்பு சட்டம் மத்திய அரசுக்கு தான் கொடுத்திருக்கிறது. அதனால தான் பயப்பட்டு வாழ வேண்டியிருக்காங்க. அப்படி வாழணும்னு அவசியம் இல்லை, நாம் இணைந்தே வாழ முடியும். ஆனால் அரசியலின் இருக்கின்ற பல விரோத போக்குகள் அல்லது அதிகாரத்தின் மீதான ஒரு வெறி இவையெல்லாம் சேர்க்கிற பொழுது பல நேரங்களில் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காகவே தான் அரசியலமைப்பு சட்டம் இவற்றையெல்லாம் முன்கூட்டியே யோசித்து மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இதில் பிரிவு 250 என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்தோம், ஒரு மாநிலத்தினுடைய உரிமைகளை அவற்றின் மீதும் சட்டம் ஏற்றுவதற்கு பாராளுமன்றத்துக்கு அதிகாரம். இன்னொன்று முக்கியமான பாராளுமன்றத்தினுடைய அதிகாரம் என்னன்னு சொன்னால், அவசர நிலை பிரகடனத்தில் இருக்கிற பொழுது அந்த நாட்டினுடைய எல்லா பகுதிகளுக்கோ அல்லது ஒரு நாட்டினுடைய குறிப்பிட்ட பகுதிக்கோ ஒரு மாநிலத்தை பொறுத்த மட்டும் அவசர காலம் பிரகடனத்தில் இருக்கிற பொழுது அது சட்டம் இயற்றலாம் என்பதை பிரிவு 250 சொல்லுகிறது. அதாவது 2 விதமான எமர்ஜென்சி உண்டு. ஒன்று ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, நிதி நெருக்கடி. இன்னொன்று அரசியல் நெருக்கடி, பொலிட்டிக்கல் எமர்ஜென்சி. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், நாட்டில் இருக்கின்ற பல்வேறு உரிமைகள் பறிபோய் விடுகின்றன. நாட்டில் இருக்கிற ஈவன் அடிப்படை உரிமைகளை கூட ரத்து செய்வதற்கான அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்கிறது. இப்படி தான் இயங்கணும்னு சொல்லி பல சட்டங்களை உருவாக்க முடியும். அது இந்த நாடு முழுவதற்கும் உருவாக்கலாம், இல்லை குறிப்பிட்ட மாநிலங்களுக்கும் உருவாக்கலாம்.
அதான் வந்து அந்த அவசர கால பிரகடனத்தினுடைய பலன். அதனால அவங்க வந்து இந்த மாநில பட்டியலில் உள்ள எந்த விஷயங்களை குறித்தும் எமர்ஜென்சி அமலில் இருக்கிற பொழுது மத்திய அரசுக்கு சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரம் மாற்றலும் இருக்கிறது. நம்ம ஏன் எமர்ஜென்சியை வெறுக்கிறோம்? எமர்ஜென்சி என்பது ஒரு விதமான ஒரு காட்டாட்சி. அது வந்து மற்றவர்களுடைய உரிமைகளை நசுக்கி போடுகிறது. அதனால தான் அதை நம்ம வெறுக்கிறோம். அதனால தான் அவசர கால நிலை வந்து வரவே கூடாது ஒரு நாட்டுக்கு. அது வராத அளவிற்கு ஆட்சியாளர்கள் அந்த நாட்டை நல்வழியில் வழிநடத்தி செல்ல வேண்டும். எப்போதான் அவசர கால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, எப்போது ஆட்சியாளர்கள் தங்களுடைய அதிகாரத்திற்கு சேலஞ்ச் வந்துருமோ, அதுக்கு ஒரு சவால் எழுந்துருமோ, அல்லது தங்களுடைய கொள்கைகளை நிறைவேற்ற முடியாமல் போயிருமோன்னு பயப்படுகிற பொழுதுதான் அது வருகிறது. மக்களுக்கு ஆதரவான கொள்கைகளாக இருந்தால் எதுக்காக எதிர்ப்பு வரப்போகுது? வரப்போகிறதே இல்லையே. அப்போ கொள்கைகளில் தான் பிரச்சனையே தவிர மக்கள்கிட்ட பிரச்சனை இல்லை. ஆனால் துன்பம் அனுபவிக்கிறது யார்? மக்கள். அந்த அவசர கால சூழல். எனவே தான் அப்படிப்பட்ட காலங்களில் அவசர கால சட்டங்களாக அவை பிறப்பிக்கப்படுகின்றன. அப்போது மாநிலங்களுடைய உரிமைகள் பறிபோகிறது. மாநிலத்தினுடைய எந்த பட்டியலிலும் அவர்கள் வந்து சட்டமேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது வந்து 2 விஷயங்கள். அது வந்து அவசர கால பிரகடனம் எந்த நாட்கள் வரை அமலில் இருக்கிறதோ அது வரையிலிருந்து அதுக்கு வந்து உயிர் உண்டு. அந்த சட்டங்களுக்கு அது முடிஞ்ச பிறகு அதுக்கு உயிர் கிடையாது. இந்த பிரகடனம் காலாவதியான காலத்திலிருந்து அந்த மாநிலங்களில் அதை வந்து செயற்படுத்த முடியாது. அது என்றைக்கு வந்து எமர்ஜென்சிஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்களோ அன்றோட அது முடிச்சுப்போம். அதுக்கு பிறகு அந்த மாநிலங்களுக்கு அது பொருந்தாது. அப்புறம் மாநிலங்களுடைய உரிமைகள் வந்து ரெஸ்டோர்ட், அது வந்து மீட்டெடுக்கப்படுகிறது. அதன் வழியாக அவர்களை பார்த்து கொள்கிறார்கள். எனவே இந்தியா அறிவிக்கப்பட்ட எமர்ஜென்சியை 75 சந்தித்தது. 77 அது விலக்கிக் கொள்ளப்பட்டது. அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை பல கட்டங்களில் சந்தித்து கொண்டிருக்கிறது. இதுதான் வந்து இந்த நாட்டினுடைய நிலைமை. ஆனால் அதில் வந்து மக்கள் நல அரசாக இருக்கிற பொழுது கண்டிப்பாக எமர்ஜென்சி எல்லாம் உருவாவதற்கான வாய்ப்பே கிடையாது. பல நேரங்களில் இந்த 2 விஷயம்தான், தங்களுடைய அதிகாரத்திற்கு சவால் எழுகிற பொழுது அல்லது தாங்கள் சில விஷயங்களை மக்கள் மீது சில கொள்கைகளாக இருக்கலாம், சில திட்டங்களாக இருக்கலாம், அவற்றை திணிக்க முற்படுகிற பொழுது மக்கள் கிளர்ந்து எழுந்து விடுவார்கள் என்கிற அச்சத்தின் காரணமாக நியமிக்கப்படலாம். அதனால் அப்படிப்பட்ட ஒரு சூழல் வராமல் இந்தியாவை சிறப்பான தலைவர்கள் வழிநடத்த வேண்டும் என நாம் தொடர்ந்து உழைப்போம். அதற்காக நம்முடைய பங்கேற்பை உறுதி செய்வோம். அப்போது இந்தியா எப்பொழுதும் மகிழ்ச்சியான ஒரு நாடாகவே வாழும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்தியராகிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய குடும்பம் போர் சூழலில் இருக்குதா இல்லையா, அடுத்ததா எப்படி தெரிஞ்சுக்கலாம்? அது ஒவ்வொருத்தருடைய முகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பெற்றோர் வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்ட பிறகு அவங்க வீட்டுக்கு போறாங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க சந்தோஷமா இருக்காங்களா இல்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்காளா அப்படின்ட்டு. ரீசன் என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ள இருக்க அந்த மன அழுத்தங்கள் இல்ல அவங்களுக்குள்ள இருக்க மன பிரச்சனைகள், கஷ்டங்கள், காயங்கள் அப்படின்றத அவங்களோட தன் கண்ணிலேயே காமிச்சிருவாங்க. ஒவ்வொரு உறவுமே அப்படிதான். ஸோ அதே மாதிரிதான் ஒரு குடும்பம் அப்படின்றதும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை அப்படின்னா அவங்களோட முகத்தை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சு அவங்க ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள இருக்காங்க அப்படின்னு. இப்படிப்பட்ட இந்த மன அழுத்தங்களுக்குள்ள ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னா அங்க ஒரு போர் சூழல் இருந்துட்டு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். நிச்சயமா இந்த மாதிரி மன அழுத்தங்களுக்கு காரணம் சண்டைய சச்சரவுகள் கண்டிப்பாக ஒரு திருமண வாழ்க்கையில் நிச்சயமா வரும். நீங்க எந்த திருமணமானவங்க யாரை போய் கேட்டாலும் நீங்க சண்டையே போடலையான்னு கேட்டா 50 ஆண்டுகள் திருமண வாழ்க்கையில வெற்றி பொன் விழா கண்ட தம்பதியாரா இருந்தாலும் கூட அவங்க சொல்லக்கூடிய விஷயம் நாங்க சண்டை போடாதனாலே இல்லைங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த சண்டையில பெற்றோர் உள்ள வரலாமா வேணாமான்னு கேட்டா தயவு செஞ்சு பெற்றோர்கள் உள்ள என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. அது அந்த கணவன் மனைவி 2 பேருக்கு பட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ வந்து கணவர் தரப்பு பெற்றோர் வராங்கன்னா அவங்களுக்கு அந்த பையன் சொல்றதா, ஏன்னா அது அவங்களோட பையன், அவருடைய தரப்புல தப்பே இருந்தாலும் அது அவங்களுக்கு என்னவா தான் தெரியும், நியாயமா தான் தெரியும். அதே போலதான் ஒரு பெண் வீட்டாருக்கு பெண்ணுடைய அப்பா அம்மா வராங்கன்னா அந்த பெண் குழந்தை தான் அவங்களுக்கு முக்கியம். அது தப்பே செஞ்சிருந்தாலும் அவங்க சைடு நியாயம் இருப்பதாகத்தான் அவங்க சைடு இருக்கக்கூடிய வேல்யூ பாயிண்ட்ஸ் தான் நம்ம எடுத்து பேசுவோம். இப்ப 2 பெற்றோரும் வந்து இருக்கிறப்ப இவங்களை குறை சொல்ல மாத்தி இது இன்னும் பெரிய பிரச்சனையா தான் போகுமே தவிர அதுக்கு தீர்வு காணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஸோ அந்தந்த கணவன் மனைவி கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை 1 நாளோ 2 நாளோ 1 வாரமோ எவ்வளவு நாள் எடுக்குதோ அது அவங்களே என்ன பண்ணிடணும், சால்வ் பண்ணிடணும். ஒருவேளை அவர்களால் தீர்க்க முடியாத பிரச்சனையில தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து தீர்வு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி எப்போ வந்து அவங்க உங்களுக்கான அழைப்பை கொடுக்குறாங்களோ அந்த டைம் என்ன பண்ணலாம், பெற்றோர்கள் போனா போலாம். நிறைய இன்னைக்கு திருமணமான உடனே 3 மாதங்களில் 6 மாதங்களில் எல்லாம் பிரச்சனைகளுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு நடந்த பிரச்சனை சின்ன சண்டையா இருக்கும், சின்ன ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும். அது இன்னைக்கு பெற்றோர்கள் உள்ள புகுந்ததுனால அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்போ அதை
புரிந்து நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை புரிந்து கொள்வதற்கு போர் சூழல் அற்ற ஒரு நிலைமை ரொம்ப தேவை. அப்போ மென்டல் வெல்பீயிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்கிட்ட மனநலம் என்பது என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறப்ப இல்லை அப்படின்னு நான் ஒரு உணர்வை கொள்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக குடும்பம் போர் சூழலில் இருக்கு. கண்டிப்பா இதை பற்றி தொடர்ந்து சிந்திப்போம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா நீர்ப்பாசனம் குறித்து. இந்த நீர்ப்பாசனத்தோட முக்கியத்துவம் என்ன, எந்தெந்த பயிர்கள்லாம் ஆற்றங்கரை ஓரத்தில் வளர வேண்டிய பயிர்கள்னு எழுதப்பட்டிருக்கோ, அதாவது தென்னை, வாழை, பாக்கு, மஞ்சள், கரும்பு, தண்ணி தான் அடிப்படை. அதில் நோய் வர்றதுக்கு, அதில் ஒரு முறையான விளைச்சல் வராமல் இருக்குன்னா அது காரணம் முதல் காரணம் தண்ணி இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் தென்னை மரத்தில் பார்த்தா அடி இலை மஞ்சளாக இருக்கிறது, பாக்கில் பேன் தொல்லை வர்றது, அதே மாதிரி வாழையில் பெரும்பாலான நோய்கள் வர்றது. பொதுவான ஈரம் இருக்கணுங்க, காயக்கூடாது, வேர் காயக்கூடாது, பொதுவான ஈரம் இருக்கணும். இந்த காய்ச்சலும் பாய்ச்சலும் அப்படின்னு சொல்கிறது ஒரு பொதுவான சொலவடை. எதுக்காக அதை சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் நிறையா கொடுத்து அந்த பயிரை அழுக வச்சிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. அதுக்காக நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா நிறையா தண்ணி கொடுக்காம விட்டுறது. அது மற்ற பயிருக்கு ஓகே, இந்த 5 பயிருக்கு செய்யக்கூடாதுங்க. ஒரு பொதுவான ஈரம் வச்சுக்கணுங்க. மண்ணை தோண்டி பார்த்தோம்னா ஈரம் இருக்கணுங்க. மண்ணை பிடிச்சி எடுத்து இப்படி கட்டி பிடிச்சோம்னா, இப்படி அமுக்குனா, இப்படி விட்டோம்னா ஒரு கொலக்கட்டையாட்டம் நிற்கணும், உதிரக்கூடாது, கொலக்கட்டையாட்டம் இருக்கணும். அதை மண்ணை கீழே போட்டு கையில் பார்த்தோம்னா இந்த இடம் ஃபுல்லாக தண்ணி இருக்கும், ஒரு ஈரப்பதம் தெரியணும். இதுதான் அளவு. இது இருந்தாலே உங்களுக்கு எந்த விதமான நோய் பூச்சி தாக்கம் வராது. அது கூட நம்ம எல்லா சத்துக்களையும் கொடுத்துக்கலாம், எல்லா கவனமும் கொடுத்துக்கலாம். ஆனால் தண்ணீர் அவசியம், அதுக்கேற்ற மாதிரி இடைவெளியில் கொடுத்துக்கோங்க. இது ஒன்று. தண்ணி கொடுக்கக்கூடாத பயிர் அது, ரொம்ப முக்கியமான பயிர் பலா, 2வது எலுமிச்சை, 10 நாளைக்கு ஒரு முறை, 12 நாளைக்கு ஒரு முறை, சப்போட்டா 15 நாளைக்கு ஒரு முறை. ரொம்ப தண்ணி கொடுக்க வேண்டிய பயிர் அது. 10 நாளைக்கு உள்ள தண்ணி கொடுத்தோம்னா மரம் போயிடும். ஆரஞ்சோட வகைகள், அதாவது எலுமிச்சை, ஆரஞ்சு, இந்த பப்ளி மாசுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான எலுமிச்சை வகை பயிர்கள் 10 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி தரணும். பலா, வீட்டில் வச்சுருக்க பலாலாம் ஏன் பூக்கலை, ஏன் காய்க்கலை, ஏன் நோய் வருது, ஏன் கீழே விழுந்துருது, பூ கொட்டுது? அளவுக்கு அதிகமான தண்ணீர், டெய்லி தண்ணி, மரத்தை சுற்றி 40 லிட்டரு 50 லிட்டரு கொடுக்கறது. பலா அந்த மாதிரி பயிர் கிடையாதுங்க. பலா மரத்தை நம்ம மரம் செய்கிறதுக்கு உபயோகப்படுத்துகிறோம், மர வேலைகளுக்கு. ஏன்? அதோட கடினத்தன்மை எப்போ வரும்? தண்ணி இல்லாமல் இருந்தால் வரும். சொதன்னு தண்ணி வச்சோம்னா வராது. 2வது இந்த மாதிரி பயிர்கள். அடுத்து பொதுவாக எந்த பயிருக்குமே 2 அல்லது 3 நாள் தள்ளி தான் தண்ணி கொடுக்கணும். எந்த வகை நிலத்துலையும் கம்மி தண்ணி கொடுக்கணும். அதே நேரத்தில் மாடி தோட்டம் எப்படி கொடுக்கணும்? மாடி தோட்டத்தில் டம்ளரில் தான் தண்ணி தரணும். எனக்கு தினசரி மாடிக்கு போகணுங்க, எல்லா செடியும் நான் பார்க்கணும், டெய்லி கொஞ்சம் தண்ணி ஊற்றணும்னா என்ன, எதில் தண்ணி ஊற்றணும்? டம்ளரில் தண்ணி ஊற்றணும். காஃபி குடிக்கிற டம்ளர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தண்ணி கொடுக்கணும். 1 டம்ளர், தேவைப்பட்டால் 2 டம்ளர், மிஞ்சி போனால் 3 டம்ளர். எந்த மாடி தோட்டத்துக்கும் 3 டம்ளருக்கு மேலே தண்ணி தேவையே படாது. ஏன்? நேற்று கொடுத்த தண்ணியே அந்த தொட்டியில் இருக்கும், அது கீழே குறைஞ்சிருக்கும், இங்கே இருக்கும், பாதியில் இருக்கும், மேலே இருக்க மண்ணு தான் காஞ்சிருக்கும். இதை மட்டும்தான் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்க. தண்ணி சொதன்னு இருந்தால் அறிகுறி என்ன? அடி இலை மஞ்சளாகும்.
இலை கிளி பச்சைக்கு வந்துடும். பழுப்பு நிற புள்ளி இருக்கும், சிவப்பு புள்ளி இருக்கும். எப்படின்னாலே நம்ம அளவுக்கு மீறி தண்ணி கொடுக்குறோன்னு அர்த்தம். கம்மி தண்ணி பயன்படுத்திக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரேயரில் தண்ணி வச்சுக்கிட்டு எந்த ஒரு இடுப்பொருளை கலந்து மேலே தெளிக்கணும், இலைகளில் தெளிச்சுக்கணும். வரக்கூடிய வறட்சியை மனசில் வச்சு, இலைகள் மூலமாக தான் அந்த பயிர் தண்ணி எடுத்துக்கும். அதை மனசில் வச்சுக்கிட்டு அதிகமாக தெளிப்பு பண்ணலாம். பேட்ரி ஸ்ப்ரேயரில் அல்லது முதுகில் கட்டி அடிக்கக்கூடிய மேனுவல் ஸ்ப்ரேயரு அல்லது பவர் ஸ்ப்ரேயர், எப்படினாலும் ட்ரோனு தெளிச்சுக்கலாம். சரிங்களா? நீர்ப்பாசனம் தான் நம்ம விவசாயத்தோட அடிப்படை. மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உணவும் உயர்வும் பார்த்துட்டோம் ஜோ. இன்றைய நாள்ல குடும்ப சூழல்ல போர் சூழல் அப்படின்றது நிலவிட்டு இருக்கா, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்ததா அடுத்ததான் என்ன அப்படின்னா, the loss of purpose of relationship. அதாவது திருமண வார்த்தைப்பாடு, நம்ம திருமண திருப்பலியின் போது கொடுக்கக்கூடிய விஷயங்கள், இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் எல்லா நேரத்திலும் என்ன பண்ணுவாங்க, கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் தான் என்ன பண்ணிருக்கிறோம், ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். இதுல பெரும்பாலும் எல்லாருடைய கண்களுக்கு தெரிவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் கொடுத்த அந்த வாக்குறுதி தான் எல்லாருடைய கண்களுக்கு என்ன ஆகுது தெரியுது. ஆண்களும் என்ன பண்ணிருக்கிறாங்க, வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அந்த திருமண வார்த்தை பாட்டின் போது தன்னுடைய மனைவிக்கு இந்த வாக்குறுதி என்ன பண்ணிருக்காரு, கொடுத்துருக்காரு. அப்போ அதை யாருமே என்ன பண்றதுல பெருசா ஃபோக்கஸ் பண்றதே கிடையாது. ஸோ அப்போ இந்த நேரத்துல இந்த பர்பஸ் அங்க குறைவுபட போல எனக்கு தெரியுது. அதுல ஏதோ ஒரு சில விஷயங்கள் முரணாக என்ன பண்ணுது, நடக்குது. இப்படியெல்லாம் இருக்கின்ற பொழுது அந்த குடும்பத்துல அமைதி நிலவுமான்னு கேட்டா நிச்சயமாக நிலவாது. போர் சூழல் என்பதுதான் நிலவும். அப்போ அந்த பர்பஸ், திருமண வார்த்தைப்பாட்டினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவியல் உலகத்துல எல்லாரும் சிந்திக்கிறோம், எல்லாரும் வேலைக்கு போறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த டிவோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப எளிதில் எல்லாருக்கும் முந்தி ஒரு காலகட்டத்தில் அந்த டிவோர்ஸா அப்படின்னா ஆஹா ஓஹோ அப்படின்னு ஒரு மாதிரி அதை விகாரமா பார்த்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு சாதாரண சொல்லாக என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. ஒரு காலகட்டத்தில் சிசரியனா ஐயோ அப்படின்னு சொன்னவங்களுக்கு எனக்கு சிசரியன் டெலிவரி அப்படிங்கிற மாதிரி மாறிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது நிறைய மாற கற்றுக்கொண்டது. ஸோ இப்போ இந்த சூழல்ல இந்த மகிழ்ச்சியற்ற ஒரு நிலை அப்படின்னு இருக்குது, போர் சூழல் அப்படிங்கிறது இருக்குன்னா அந்த பர்பஸ் குறைய துவங்குகின்ற பொழுது அப்ப அந்த நோக்க முக்கியத்துவம் ரெண்டு பேருக்குமே அந்த பொறுப்பு என்பது இருக்கின்றது. ஒரு கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் எல்லாருக்குமே அந்த பொறுப்பு என்பது இருக்கின்றது. ஒரு குடும்பத்தில் நம்ம பிறந்திருக்கிறோம். நான் ஒரு பணக்கார வீட்டில் பிறக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நான் ஒரு ஏழை வீட்டில் பிறந்துட்டேன், யாருக்கும் என்ன சொல்ல முடியாது. ஒரு திரைப்பட படத்துல வரக்கூடிய பாடல் போலதான், பிறப்பை தேர்ந்தெடுக்கும் இறப்பை தேர்ந்தெடுக்கும் உரிமை யார்கிட்ட கிடையாதுன்னா நம்ம கிட்ட கிடையாது. ஸோ இப்போ அந்த நிலையில ஏதோ ஒரு குடும்பத்தில் இந்த பிறப்பு எனக்கு கடவுள் என்ன பண்ணிருக்காரு, கொடுத்துருக்காரு. அப்போ அதுல அவர்களோடு ஒன்றித்து வாழ, அவர்களை நேசிக்க நான் என்ன பண்ணுவேன், அதற்கான அந்த பர்பஸ் நோக்கம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை விட்டுட்டேன் அப்படின்னா குடும்பம் போர் சூழலில். என்ன ஒரு சிறப்பான வார்த்தை இல்லையா, நோக்கம் இல்லாமல் பொறுப்பு இல்லாமல் ஒரு குடும்பம் வாழ முடியுமா அப்படின்னா கண்டிப்பா அந்த குடும்பத்துல இருக்க முடியாது. அங்க ஒரு போர் சூழல் இருக்கதான் செய்யும் அப்படின்றது தொடர்ந்து பேசுவோம். பார்த்த பகுதி பார்க்கலாம். உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில நம்ம மலச்சிக்கல், பைல்ஸ் ப்ராப்ளம், மூலம், அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ், இன்டைஜஷன், இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான இது ஆயுர்வேத மருத்துவத்துல முதல்ல கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரான செரிமானம் அப்படின்றது தான். ஹெல்த்தி டைஜஷன் ஆஃப் த ஃபுட். நம்ம எது சாப்பிட்டாலுமே அது ஒரு ப்ராப்பர் டைஜஷன், நல்ல ஆரோக்கியமாக அது ஜீரணம் ஆனாதான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு அது வழிவகுக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பாடுக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஏன்னா வேலை அவசரம், டைம் இல்லைன்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். சரி, என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்ன சாப்பிட்றோம், என்ன டைமுக்கு சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோம், அந்த டைம் சாப்பிட்றதுக்கு முன்ன பின்ன ஏதோ ஒன்று அவசரத்துக்கு வேகம் ஏதோ ஒன்று வாயில போட்டுட்டு அடுத்த வேலைக்கு ஓடிட்டு போயிடுறோம். இதுதான் நாள் ஆக 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 நம்ம உடம்புக்கு கிட்டத்தட்ட எல்லா நோய்களுக்கும் ஒரு 99% நோய்களுக்கு இந்த ஒரு இம்ப்ராப்பர் டைஜஷன் தான் மூல காரணமாக இருக்குது. உணவு சரியாக ஜீரணம் ஆகாமல் தான் அது ஒரு பிரச்சனையாக கொடுக்குது. சொன்ன மாதிரி இப்போ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அது அஜீரண கோளாறுகள் அது வெளிப்படும் முதல்ல. இப்போ அந்த மாதிரி வயிறு உபசம், இல்லை வயிறு புண்ணு, அல்சர், வயிறு எரிச்சல், வயிறு ரொம்ப நேரமா அப்படியே ஜீரணமே ஆகாத மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது சாப்பாடு இந்த மாதிரி வரும். ஸோ சாப்பாடு சரியா ஜீரணம் ஆகலை அப்படின்னு சொன்னா அப்போ அதுல இருந்து தான் நமக்கு உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்கள் ஒரு தாத்துக்களும் உருவாகுது. ஸோ அதுல இந்த உருவம் கரெக்டா சரியா இருக்க சத்துக்கள் குறைபாடுனாலயே இன்னைக்கு அல்சர் வருது. மவுத் அல்சர் காரணமே உங்களுக்கு
விட்டமின்ஸ் குறைபாடுனால அது அடுத்தது சரியா ஜீரணம் ஆகலை அப்படின்ற போது அப்போ என்ன ஆகும், அது இயற்கையாகவே வந்து ஒன்று மலச்சிக்கலை உண்டு பண்ணும், அல்லது வந்து லூஸ் மோஷன் அப்படி கொண்டு போய் விடும். அப்போ அது அடுத்த கட்ட பிரச்சனை. ஸோ இதை வந்து நம்ம ஆரம்பத்திலேயே இது வந்து சின்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் இதுதான் மிக முக்கியமானது அப்படின்றது மக்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சரியான உணவு முறைகளை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனைகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகாமல் நம்மளால பார்த்துக்க முடியும். மலச்சிக்கல் அப்படித்தான் உங்களுக்கு எல்லா நோய்க்கும் காரணம் மலச்சிக்கல். அப்போ நல்ல ஃபைபர் ரிச் ஃபுட்டு எடுக்காததுனால, நல்ல உணவுகளை மென்று சாப்பிடாததுனால, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறி கீரைகள் அதுலயே நம்ம சொல்லிடலாம் ஃபைபர் குறைவு. அதாவது ஒன்று ஃபைபர் அல்லது இன்னொன்று வந்து நீர், குடிநீர். நல்ல தண்ணி நிறைய அளவு குடிக்கணும். காலையில் மினிமம் ஒரு 3-4 டம்ளர் தண்ணி காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கிறது நல்லது. மற்ற நேரத்துலையுமே வந்து நல்ல ஹைட்ரேஷன், நல்ல ஒரு நாளைக்கு வந்து 2-3 லிட்டர் தண்ணி தாராளமாக குடிக்கலாம் நார்மலாக இருக்கிறவங்க. இல்லை நான் அடிக்கடி வெளியே போகிறேன், இன்னும் வேறு அதிகமாக வருது, ஃபிசிக்கல் ஒர்க் நிறைய இருக்குன்ற போது இன்னும் கூட 1 லிட்டர் சேர்ந்து குடிக்கலாம். தண்ணி நல்லா குடித்தாலே வந்து அது வந்து அந்த ப்ராப்பர் டைஜஷன் அண்ட் பவுல் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஆனால் முக்கியமாக தண்ணி எப்போ குடிக்கக்கூடாது அப்படின்னா, சாப்பிடும்போது நடுவில் நிறைய தண்ணி குடிக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு குடிக்காமல் இருக்கிறது நல்லது. அது எப்படின்னா, நிதானமாக பொறுமையாக மென்று சாப்பிட்டாலே நமக்கு அந்த உமிழ் நீர் வந்து உணவில் நல்லா மிக்ஸ் ஆகும். அப்போ அது வெளியாக நமக்கு விழுங்குறதுக்கு சுலபமாக இருக்கும். நம்ம வேகமாக விழுங்கும் போது ஃபுட்டு வந்து ட்ரையாக இருக்கும், அது போய் தொண்டையில் அடைக்கும். அதுக்கு திரும்ப நம்ம தண்ணி குடிச்சிட்டு வேகமாக அது உள்ளே விழுங்கிட்டு இருப்போம். அது கூடாது. சாப்பாடுக்கு முன்னே தண்ணி குடிக்கலாம், சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து தண்ணி குடிக்கலாம். ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி ஏதோ உறுத்துதுன்னா கொஞ்சமாக சாப்பிட்ட உடனே கொஞ்சமாக தண்ணி குடிச்சிக்கலாம். அது ஒன்று. இன்னொன்று வந்து வெயிட் குறைக்கிறதுக்கு ஏற்றுறதுக்குமே வந்து ஆயுர்வேதத்தில் ஒரு சிறந்த ஒரு சிம்பிள் மெத்தட் சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து வெயிட் நல்லா குறையணும் அப்படின்னா, அல்லது வெயிட் ரொம்ப அதிகமாக ஏறணும் அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி தண்ணி எப்போ குடிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு முன்னே எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி அதிகமாக குடிக்கிறாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இயற்கை தான். நம்ம சாப்பிட போகிறோம், அதுக்கு முன்னே ஒரு 2 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சாப்பிடக்கூடிய உணவோட அளவு குறைய போகுது. அல்லது இருக்கிற வெயிட் வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்னா சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம சாப்பாடை நல்லா மென்று சாப்பிடுவோம். அப்போ அதுலேருந்து வரக்கூடிய ஊட்டச்சத்து நமக்கு ப்ராப்பராக உடலில் போய் கிடைக்கும். அப்போ வந்து உடல் ஆரோக்கியம், உடல் எடையும் வந்து அதிகரிக்கிறதுக்கு அது நமக்கு உதவியாக இருக்கும். அப்படி இப்போ பைல்ஸ் ப்ராப்ளம் வருவோம். ஆமாம், பைல்ஸ்னா என்ன மாதிரி இருந்தா அது பைல்ஸ்னு சொல்லப்படுது. ஆமாம், அதாவது இந்த அஜீரண கோளாறு தான் நாள் ஆக ஆக இந்த மலச்சிக்கல்லாம் மாறும். சரி, மலச்சிக்கல் தானேன்னு சொல்லி அதை பற்றி நிறைய பேர் கண்டுக்காமல் விட்டுடுவாங்க. 1-2 நாளைக்கு ஒரு தடவை மோஷன் போகிறது, இல்லை ரொம்ப டைட்டாக போகிறது, கொஞ்சம் வலியோடு வரும், இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம கவனிக்காமல் விடுறது தான் அந்த ப்ரெஷர் அதிகமாக ஆக ஆக அந்த நமக்கு வந்து அந்த பைல்ஸாக வந்து அது அடுத்த கட்டத்துக்கு அது போகுது. இதுதான் வந்து அந்த பைல்ஸ் பிரச்சனை. சம்டைம்ஸ் என்ன ஆகும், இந்த பைல்ஸாக போகாமல் இது வந்து அந்த மூல பிரச்சனையாக இல்லாமல் அந்த வெறும் அந்த மலச்சிக்கலே ரொம்ப அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணி மோஷன் போகிறதுனால அந்த ஆசன வாயை சுற்றி சில வெடிப்புகள் மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ தான் நம்ம ஃபிஷர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை சில பேருக்கு வந்து ஃபிஸ்டுலா மாதிரியும் அது மாறி வரலாம். ஆமாம், பட் எல்லாமே அடிப்படை காரணம் வந்து அஜீரணம் ப்ளஸ் மலச்சிக்கல். இதில் நடுவில் என்ன ஆகும், ரொம்ப மலச்சிக்கல் அதிகமாக போகும்போது வேறு ஏதாவது சாப்பிடுவாங்க, இல்லை மருந்து ஓவர் டோஸ் எடுக்கும்போது நடுவில் லூஸ் மோஷன் ஆகவும் வரும். இது ரெண்டுமே வந்து இந்த பிரச்சனைக்கு ஆகக்கூடாது. இதுதான் காரணம். ஸோ அடுத்து அந்த ட்ரீட்மெண்ட் முறையில் வந்து முக்கியமாக முதல்ல மலச்சிக்கலை அவங்க சரி பண்ணணும். அதுக்கு தான் வந்து உணவு முறைகள், மருந்துகள் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டியது. பேனஸ்ல growth இருக்கும். ஆமா, சின்னதாப்போ பரு மாதிரியோ இல்ல நம்ம உள்நாக்கு போல இருக்கலாம். அது 1, 2, 3 எப்படி வேணா இருக்கலாம். சிலருக்கு உள்ள கட்டி இல்ல வெளிய கட்டிகள் போல இருக்கலாம். ப்ளீட் ஆகலாம். சில டைம் பஸ் வரலாம். மோஷன் வித் பிளட்டும் இருக்கலாம். சிலருக்கு பிளட்டே கொஞ்சம் தனியா கூட போகும். இதெல்லாம் பைல்ஸ் ரிலேட்டட் தான். இப்போ இதுக்கு வந்து என்ன மாதிரி உணவுகள், மெடிசன்ஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவு, நார் சத்து நிறைந்த உணவு அவங்க முக்கியமாக ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் நம்ம இதுக்கு கொடுக்கக்கூடிய ஆயுர்வேத மருந்துகள் பேசிக்காக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த செரிமான சக்தியை அதிகப்படுத்தி ஒரு ப்ராப்பர் டைஜஷனுக்காக தான் நம்ம மருந்து கொடுக்கறது. கூட வந்து அந்த மூலம் அந்த கட்டி சுருங்கிறதுக்கு, அந்த ஏற்பட்டக்கூடிய புண்ணு விரைவில் குணமாகி வரத்துக்கான, புண்ணு ஆறத்துக்கு வெரனர் ஓப்பனா அப்படின்னு சொல்லக்கூடிய வகை சார்ந்த மருந்துகள் நம்ம கொடுக்குறோம். இது கொடுக்க என்னாகும், படிப்படியாக அது ரிலீவ் ஆகும். பட் இதில் முக்கியமாக மக்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இது வந்து அந்த ஆசனவாய் பகுதியில் இருக்கிறதுனால வெறும் மருந்து மட்டும் ட்ரீட்மெண்ட் மட்டும்ன்றது ஒரு பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட். இன்னொரு பக்கம் அந்த ஃபுட் ஹேபிட்ஸ்,
அவங்க கண்ட்ரோலாக இருக்கணும். கொஞ்சம் பாதி ஓரளவுக்கு நல்லா ரிலீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப போய் ஏதோ ஒரு காரமாவோ இல்லை ரொம்ப பிடிச்ச உணவோ ஆயில் ஐட்டம் ஹெவி ஐட்டம் அது மாதிரி சாப்பிட்டாங்கன்னா திரும்ப லூஸ் மோஷனோ அல்லது மலச்சிக்கலோ ஏற்பட்டு அந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாகும் போது அந்த ஆறி வர புண்ணு திரும்ப பெருசாயிடும். அதனால வந்து அந்த கண்ட்ரோலா இருக்கணும். ஏன்னா பேஷண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் மருந்து சாப்பிட்டு இருந்தேங்க நல்லா இருந்துச்சு, ஒரு கல்யாணத்துக்கு போனேன், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன், ஒரு பிரியாணி சாப்பிட்டேன், காரமா சாப்பிட்டேன், திரும்ப எனக்கு பிரச்சனை அதிகமாயிடுச்சு. இந்த காரணங்கள் தான் அவங்களுக்கு ப்ரொலாங்கா பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு. அடுத்தது வந்து சிலர் வந்து சர்ஜரி போறாங்க. சர்ஜரி தான் இதுக்கு முழுமையான தீர்வா? அதாவது அந்த பிரச்சனையோட லெவலை பொறுத்து தான் எல்லா ட்ரீட்மெண்ட்டுமே. ஆரம்ப நிலையிலேயே அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம சர்ஜரி இல்லாமல் சிறந்த முறைகளை நம்ம சரி பண்ண முடியும். ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜ் போகும்போது சர்ஜரி தேவைப்படுது. இப்போ எல்லாமே வந்து பேஷண்ட் கையில் தான் இருக்குது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ முன்னெச்சரிக்கையாக முன்ஜாகிரதையாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ எளிதில் மருந்துகள் மூலமாக நமக்கு நிறைய பிரச்சனைகளுக்கு நம்ம நல்ல முறையில் தீர்வு காண முடியும். இப்போ அறுவை சிகிச்சை செய்தும் பிரச்சனை வருதே, அதுதானே இப்போ நம்ம பார்க்கறது. எவ்வளோ பேஷண்ட்டு பல வருடங்களா இருக்கு, நான் 2 முறை செய்த 3 முறை அறுவை சிகிச்சை செய்தும் எனக்கு தொடர்ந்து பிரச்சனை வருதுன்னா அப்போ நீங்க சொன்ன காரணங்கள், அதாவது ப்ராப்பர் டயட் ஃபாலோ பண்ணாது கூட அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் பிரச்சனைகள் இதெல்லாம் சேர்ந்து திரும்ப திரும்ப திரும்ப, அதாவது கொஞ்சம் நல்லாகிறதுக்கு முன்னாடி திருப்பி தேவையற்ற உணவுகளை சாப்பிட்றது தான். அப்போ அதுல டயட்டும் அவங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணும்போது முடிந்தளவு அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்கும் வழிகள் நிறைய இருக்கு. அது யார் பேஷண்ட்டும் அவங்க தான் கடைபிடிக்கணும். அப்போ அவங்க நிறைய பழங்கள், காய்கறிகள், அதே போல இன்டர்னல் எக்ஸ்டர்னல் மெடிசன்ஸ் நம்ம கொடுக்குறோம், சிட்பாத்து சொல்றோம். இதெல்லாம் கடைபிடிக்கும் போது அவங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கிறது, விரைவிலையும் குணம் கிடைக்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வைத்தியம் பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நாள் பேசிட்டு இருக்கிறோம், நம்முடைய குடும்பம் போர் சூழலில் இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டறிவதற்கான வழிகள். ஃபைனலாக என்ன சொல்றாங்க? கண்டிப்பா இது ஒரு குடும்பத்துக்குள்ள எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம், அன்பு அப்படின்றது, லவ். ஸோ இந்த லவ்வை வந்து நான் வந்து மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கேன் என் குடும்பத்து மேல. எனக்கு வந்து அது அளவுக்கு அதிகமாவே இருக்கு, அதை நான் எப்போ காட்டணுமோ காமிச்சுப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு டைலாக்லாம் விட்டுறோம்ல, அதெல்லாம் டோட்டல் வேஸ்ட்டுங்க. அது நம்ம எப்போ எல்லாம் எக்ஸ்பிரஷன் பண்ணணுமோ அப்பெல்லாம் அதை வந்து பண்ணிடணும். எப்பெல்லாம் வந்து நம்ம அதை கொடுக்கணுமோ அப்பெல்லாம் அதை நம்ம கொடுத்துடணும். அப்போதான் நம்ம அவங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம், அவங்க நம்ம மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்றது தெரிய வரும். ஸோ இதை நான் வந்து தெரியப்படுத்த மாட்டேன், நான் எனக்குள்ள இருக்க வச்சிருக்க அன்பை நான் வச்சுக்கிட்டு நான் அப்படியே என் குடும்பத்தை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல ஒவ்வொரு நாளுமே போர் தொடுக்கதான் செய்வாங்க வீட்டுல இருக்கிறவங்க. இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா அன்பு அப்படிங்கிறது வெளிப்படுத்தப்படுவதற்கு தானே தவிர அது பூட்டி வைப்பதற்கு கிடையவே கிடையாது. அன்பு இன்னொன்று பூட்டி வைக்கக்கூடிய விஷயமும் கிடையாது. இன்னைக்கு நிறைய நேரங்களில் சொல்றேன், என் குடும்பத்திற்காகத்தான் நான் மாடா தேஞ்சு ஓடா என்ன பண்றேன், மெலிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஓடிட்டு இருக்கிறேன், என் ரத்தத்தை சிந்தி நான் என்ன பண்றேன், உழைச்சிட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், வெள்ளன் கூட்டு. உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்வது அந்த தியாகம் நிச்சயமா மதிக்கப்பட வேண்டிய ஒன்று, போற்றப்பட வேண்டிய இல்லைன்னு சொல்லல. ஆனா எப்போ ஒரு பிள்ளைக்கு தந்தையாக இருக்கணுமோ தாயாக இருக்கணுமோ அந்த சூழல் தந்தையாக தாயாக கண்டிப்பா இருந்தே ஆக வேண்டும். ஒரு குழந்தை மொத மேடை ஏறுது, அது எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் 1000 பேர் எனக்கு கைத்தட்டுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. நான் மொத மேடை ஏறுறேன், பரிசு வாங்குறதுக்கோ இல்லை நடனம் ஆடுவதற்கோ இல்லை பேசுவதற்கோ முதலாக மேடையேறி ஏதோ ஒரு பர்ஃபார்ம் பண்ண போறேன், என்னுடைய அப்பா அம்மா என்ன பண்ணணும், பார்க்கணும். அதுதான் அவங்களுடைய அதிகபட்ச ஆசை. அங்க 1000 பேர் இருந்தாலும் 1,00,000 பேர் இருந்தாலும் சார், ஏன் கடவுளே இறங்கி வந்து பரிசு கொடுத்தாலும் கூட அந்த குழந்தைக்கு அது மகிழ்ச்சியா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பாக இருக்காது. அந்த குழந்தை எதிர்பார்க்கக்கூடிய கண்கள் 4 கண்கள் தான். யாருடைய கண்கள்னா அந்த அம்மாவுடைய 2 கண்கள், அப்பாவுடைய 2 கண்கள். ஸோ அது பார்க்கணும், அவ்வளவுதான் ஆசை. அப்போ இந்த அன்பு வெளிப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. அது வெளிப்படுத்தப்படாமல் நான் எனக்குள்ளே வச்சிருக்கிறேன், எனக்கு எப்படி வெளிப்படுத்த தெரியல அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. நிச்சயமாக அன்பை வெளிப்படுத்துவதற்கான 1000 வழிகள் என்ன பண்ணுது இருக்கின்றது. அந்த வழிகளை பின்பற்றுகின்ற பொழுது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிரம்பி வழியும். இல்லை அப்படின்னா போர் சூழல் தான், போர் தொடுக்க வேண்டியதா கண்டிப்பா. ஸோ இந்த நாள்ல இன்னைக்கு நம்முடைய குடும்பம் போர் சூழல் இருக்குதா இல்லையா அப்படின்னு தெரியும். நல்ல ஒரு வாய்ப்பு. மீண்டும் சிந்தித்து பார்ப்போம். இந்த சிந்தனையோடு இன்னைக்கு யாரெல்லாம் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பார்க்கலாம். தன்யா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா தாமஸ், அம்மா மரியா, சகோதரி மெரிட்டா, தாத்தாக்கள் ஜான், பேட்ரிக், பாட்டிகள் சாந்தா, பாத்திமா, சகோதரர்கள் செட்ரிக், லியோ, ஜான், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆல்ஃபிரட் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார்.
இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். மிக சிறப்பான விழாக்களும் நம்ம பார்த்துட்டோம். இன்று நாள் யாரெல்லாம் விழா கொண்டாடுறாங்களோ அவங்க எல்லோருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான இறையாசிர் காத்துட்டு இருக்கு, பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, இன்றைய இறையாசிர் திருப்பாடல் 147:12. எருசலேமே, ஆண்டவரை போற்றுவாயாக. அன்பார்ந்தவர்களே, இஸ்ரேல் மக்களின் வாழ்க்கையில் எருசலேம் முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாக கருதப்படுகின்றது. அதுதான் கடவுள் வாழும் இல்லமாகவும் இஸ்ரேல் மக்கள் அடையாளமாகவும் காணப்படுகின்றது. எருசலேம் என்று சொல்லுகின்ற போது, சீயோன் என்று சொல்லுகின்ற போது, அவை இஸ்ராயல் மக்களை குறிக்கக்கூடிய வார்த்தைகளாகவே நாம் பார்க்க வேண்டும். சீயோன் என்பது மலைத்தொடர், அதன் அருகில்தான் எருசலேம் இருக்கின்றது. எனவே இரண்டு வார்த்தைகளும் ஒரே பொருளை தான் குறிப்பதாக இருக்கின்றது. 2 குறிப்பேடு 6:6 சொல்லுகிறது, எனது பெயர் விளங்குமிடமாக எருசலேமை தேர்ந்து கொண்டேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். எருசலேம் என்பது கடவுளின் இல்லம். அது கடவுளால் ஆளப்படுகின்ற இடம். கடவுள் தன்னுடைய முழுமையான பிரசன்னத்தையும் வெளிப்படுத்துகின்ற இடம். அந்த இடம் எதிரிகளால் தாக்கப்படவோ தகர்த்தப்படவோ முடியாத இடமாக கருதப்பட்டது. அது கடவுளால் நிர்வகிக்கப்படும் கோட்டை. எனவே அங்கு வாழக்கூடிய மக்களால் தான் கடவுளின் வல்ல செயல்களை முழுமையாக அனுபவித்திருக்க முடியும். அவர்களால் தான் கடவுளின் மாபெரும் செயல்களை எடுத்துரைக்க முடியும். கடவுளை பற்றி அறிந்து அனுபவிக்கின்ற மக்களை பார்த்து இந்த வேண்டுகோளானது விடுக்கப்படுகின்றது. கடவுளின் மாபெரும் செயல்களை நமது வாழ்க்கையில் அனுபவித்து உணர்ந்திருக்கின்ற நாமும் அவரது மாட்சியை, மேன்மையை, பாதுகாப்பை புகழ்ந்து பாடுவோம். எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் வாழ்விலும் நம் பணியிலும் அவரை மாட்சி அடைய செய்ய அருள் புரிவாராக. நம் சொல்லிலும் நம் நினைவிலும் அவர் பெருமை அடைய ஆசி வழங்குவாராக. ஆமென். மிகச்சிறப்பு. நம்ம அன்பாயரோட இறையாசிர் நம் அனைவருக்கும் நிறைவாக கிடைச்சிருக்குது. இந்த மகிழ்ச்சியோடு இன்றைய நாளில் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், நம்முடைய குடும்பம் போர் சூழலில் இருக்கிறதா இல்லையா என்பது. இந்த போர் சூழல் அப்படிங்கிறத குறித்து தொடக்கத்திலே சில விஷயங்கள் நம்ம சிந்திச்சோம். ஸோ அந்த போர் நடக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய இழப்புகளை காட்டிலும் அது நடந்து முடிந்த பின்னர் ஏற்படக்கூடிய இழப்புகளும் வழிகளும் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ அது உலக அளவில் இப்படி இருக்கின்ற பொழுது அதற்கான அமைதி எங்கிருந்து தொடங்கும் அப்படின்னா குடும்பங்களில் இருந்து தான் தொடங்குகின்றது. அப்போ அந்த குடும்பங்கள் முதலில் அமைதியாக இருக்க வேண்டும், போர் சூழலில் இன்றி. அப்போ அதற்கு நம்முடைய குடும்பங்கள் முதல்ல போர் சூழல் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எனக்கு சிந்தித்த விஷயங்களை மீண்டும் சிந்தித்து பார்ப்போம். இதுல எல்லாமே இல்ல, எங்களுடைய குடும்பம் போர் சூழல்ல இல்ல, மகிழ்ச்சியான சூழல் இருக்குன்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம், வெல் அண்ட் குட். ஒருவேளை இருக்குதுன்னு நம்ம உணர தொடங்கினோம் அப்படின்னா அந்த மாற்றம் இன்று நம்மளிருந்து தொடங்கப்பட வேண்டும். ஸோ சிறப்பான சிந்தனை கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி நிறைவு செய்தனால் இனிதே தொடங்கலாம். அன்பானவர்களே, ஒருவரை ஒருவர் நேசிப்போம், அன்பு செய்வோம், மகிழ்ந்திருப்போம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜபங்களும். மீண்டும் உங்களை கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.